இந்த 101வது மாதாந்திர மொழி இரவு ஜெபத்திலே கூடி வந்திருக்கிற நம்முடைய அடியார்களுக்காக நன்றி. வார்த்தையை அடியனுக்கு தந்திருக்கிறீர். அந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள எனக்கு பலன் தாரும், கிருபை தாரும், அபிஷேகத்தை தாரும். ஆண்டவரே, மன தெளிவை தாரும். கேட்கிறவர்களையும் இன்றைக்கு பலப்படுத்தும். உம்முடைய ஆலோசனையின்படி வழி நடத்தும். உம்முடைய திருவுள சித்தம் இந்த மாலையிலே எங்கள் மத்தியிலே வெளிப்படட்டும். உம்முடைய கிரியைகளை நீர் பூரணப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நம்முடைய வேத புஸ்தகங்களை யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளலாம். யோபு 22:27. நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். எல்லாரும் சேர்ந்து அந்த முதல் பகுதியை சத்தமாய் வாசிக்கலாமா? நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ராத்திரி கர்த்தருடைய கிருபையின்படி ஜெபத்தை குறித்தே பேசும்படி கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே தம்முடைய வசனத்தை கர்த்தர் அனுப்பினார். நீர் விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் செவி கொடுப்பார். விண்ணப்பம் பண்ணுதல், ஜெபித்தல் என்பது ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஒழுக்கம், ஒரு பழக்கம். ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு கிறிஸ்தவன் தன் வாழ்க்கையிலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டிய 4 காரியங்களை அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உறுதியாய் தரித்திருக்க வேண்டிய 4 காரியங்களே முதலாவது அப்போஸ்தலருடைய உபதேசம். இரண்டாவது, உறுதியாய் தரித்திருக்க வேண்டியதுல அந்யோன்யம் அல்லது விசுவாசிகளோடு உள்ள ஐக்கியம். மூன்றாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை உறுதியாய் தரித்திருக்க வேண்டிய காரியம் அப்பம் பிட்குதல், திருவிருந்து அல்லது விசுவாசிகளோடு சேர்ந்து தேவனோடு உள்ள ஐக்கியம். நான்காவது, ஜெபம். ஜெபம். இந்த ஜெபத்தில் தரித்திருக்காதவங்க இயேசு கிறிஸ்துவுக்குள் உறுதியாய் இருப்பது முடியாத காரியம். ஹல்லேலூயா. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவை. வேதம் ஜெபத்தை குறித்து சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நாம் எல்லா மனுஷருக்காக ஜெபம் பண்ண வேண்டும். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இதை வாசிக்கிறோம். எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் என்று வாசிக்கிறோம். எல்லா மனுஷருக்காக ஜெபிக்கணும். இரண்டாவது, ஜெபம் என்று சொல்வது எல்லாவற்றிற்காகவும் ஜெபிக்க வேண்டும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வசனங்களை வாசிக்கும் போது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வாசிக்கிறோம். அப்போ எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும், எல்லாவற்றுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது, எல்லா இடங்களிலேயும் ஜெபிக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எல்லா இடங்களிலேயும் புருஷர்கள் பரிசுத்த கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ண வேண்டும் என்று வாசிக்கிறோம். எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும். நான்காவது, ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று வாசிக்கிறோம். 4 காரியங்களை சொன்னேன். எல்லாருக்காக ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது, எல்லாவற்றிற்காகவும் ஜெபம் பண்ணணும். மூன்றாவது, எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ணணும். நான்காவது, எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன், எதற்காக ஒரு மனுஷன் எல்லாவற்றுக்கும் ஜெபம் பண்ணி, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி, எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ணி, எதற்காக இந்த ஜெபத்தை அவனுடைய வாழ்க்கையிலே ஆணி வேராய் வைக்கிறான் என்று கேட்டால், ஒரு முக்கிய காரணம், நாம் ஜெபம் பண்ணுகிற, நாம் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற தேவன் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நாம எல்லாவற்றுக்காக ஜெபம் பண்ணலாம்.
எப்பொழுதும் ஜெபம் பண்ணலாம், எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணலாம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணலாம். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். நீர் விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் போது கர்த்தர் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 65:2 சொல்கிறது, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்திற்கு வருவார்களாம். எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, யார் ஜெபிக்க வேண்டும்? நல்ல கரங்களை வைத்து சொல்லுங்க, நானும் ஜெபிக்கணும். சொல்லுங்க, சின்ன பிள்ளைங்க கூட கரங்களை வைத்து சொல்லுங்க, நான் கூட என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். மாம்சமான யாவரும் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. எப்பொழுது ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, நம்ம ஜெபிக்கிறது எப்பொழுது வேணா ஜெபிக்கலாம். ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்கும் தன்மையில ஒரு அழகான ஒரு தன்மையை சங்கீதம் 138 சங்கீதம் 3 வசனத்துல வாசிக்கிறோம். 138 சங்கீதம் 3 வசனம், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். எப்போ மறு உத்தரவு கொடுப்பாரா? சத்தமா சொல்லுங்க, நான் கூப்பிட்ட நாளிலேயே. ஆண்டவர் சொல்ல மாட்டாரு, விண்ணப்பத்தை வைப்பா, நான் எப்பயாவது கேட்கிறேன், எனக்கு நேரம் கிடைக்கும் போது கேட்கிறேன், எனக்கு சமயம் வாய்க்கும் போது கேட்கிறேன்னு சொல்ல மாட்டாரு. சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் கூப்பிட்ட நாளிலேயே கர்த்தர் எனக்கு மறு உத்தரவை அருளை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கிற நாட்கள் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமா இருக்கும். இன்றைக்கு இருக்கிறது போல நாளைக்கு இல்லை, நாளைக்கு இருக்கிறது போல மறுநாள் இல்லை. நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாதுன்னு வேதம் சொல்லுது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடோடு வருகிறது. நாட்களின் தன்மைகள் மாறலாம், ஆனால் தேவனோ நாம கூப்பிடுகிற எந்த நாளிலே நமக்கு மறு உத்தரவு அருளி செய்து ஜெபத்தை கேட்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது ஒரு 4 நாட்கள் பற்றி சொல்றேன். நம்ம வாழ்க்கையில நாட்கள் மாறினா கூட கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறதுல மாற மாட்டார் என்பதை அறிவிக்கும்படி 4 காரியங்களை உங்களுக்கு வேகமாக பட்டியலிடுகிறேன். நம்பர் 1, முதலாவது எப்ப தெரியுமா தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார்? எந்த நாள்ல ஜெபத்தை கேட்கிறார் தெரியுமா? முதலாவது 30 சங்கீதம் 2-3 வசனங்களை பார்ப்பீர்கள். ஆனால் 30 சங்கீதம் 2-3 வசனங்கள் சொல்லுகிறது, என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். 3 வசனம், கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியிலே இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். அப்ப எப்ப கர்த்தர் இந்த இடத்துல ஜெபத்தை கேட்டார் என்று சொன்னால், சரீர பிரகாரமாக ஒரு மனிதன் பாதாளத்திலே இறங்கும் ஒரு நிலையில, குழியில இறங்குவது போல அவன் சரீரத்துல பலவீனப்படுற நாள்ல கூட கர்த்தர் அவனுடைய பலவீனத்தை அசட்டை செய்யாதபடி அவன் பலவீன நேரத்துல கூட ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு நீங்க இந்த ராத்திரி ஒரு பலவீனத்தோடு வந்திருக்கலாம். ஒருவேளை ஜெபம் பண்றது கூட நீங்க ஒரு பலன் இல்லாதபடி சோர்ந்து போய் நீங்க வந்திருக்கலாம். சரீரத்துல களைத்து போய் வந்திருக்கலாம். ஆண்டவரே, எனக்கு ரொம்ப நேரம் ஜெபம் பண்றதுக்கு எனக்கு பலன் இல்லை, நான் ரொம்ப களைச்சு போய் வந்திருக்கலாம் நீங்க சொல்லலாம். உங்க பலவீன சரீர சூழ்நிலையில கூட, அப்படிப்பட்ட நாள்ல கூட கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. நீங்கள் யோபுவின் புஸ்தகம் 19 அதிகாரம் 13 முதல் 17 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, யோபு ஒரு காலத்துல நல்ல சீரோடு சிறப்போடு சுகத்தோடு இருந்தான். ஆனால் ஒரு நாள் தேவனுடைய அனுமதியினால சாத்தான் கொடுத்த பயங்கரமான போராட்டத்தில் இந்த மனுஷனுடைய எலும்பை தவிர மற்றபடி, உயிரை தவிர மற்றபடி தலையிலிருந்து பாதம் வரைக்கும் பலவீனப்பட்டு போயிட்டான். வியாதிப்பட்டவனாய், பருக்கள் நிறைந்தவனாய் அவன் ஒரு சிரட்டை எடுத்து சொரிந்து கொண்டிருக்கிறான். சாம்பல்ல போய் உட்கார்ந்து கிடக்கிறான். ஆனால் இப்ப பாருங்க, இந்த பலவீனமான நேரத்துல இந்த மனுஷன் சத்தமிட்டு கூப்பிட்டான். ஆனால் அவன் சத்தத்திற்கு அவன் வீட்டாரும் செவி கொடுக்கல, அவன் நண்பர்களும் செவி கொடுக்கல, அவனுடைய வேலைக்காரர் கூட செவி கொடுக்கல. பாருங்க, நீங்கள் அந்த வசனத்தை வாசித்தால் அவர் சொல்லுகிறாரு, என் சகோதரன் என்னை விட்டு தூரமா போயிட்டாங்க, அறிமுகமானவங்க அந்நியரா போயிட்டாங்க, பந்து ஜனங்கள் விலகி போயிட்டாங்க, சிநேகிதர்கள் மறந்து போயிட்டாங்க, அவங்க வீட்டு ஜனங்கள் வேலைக்காரிகள் கூட என்னை அந்நியனாக என்றாங்கன்னு சொல்றாரு. அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியாக போயிட்டேன். 16 வசனத்துல சொல்லுகிறாரு, ரொம்ப வேதனையா இருக்குது படிக்கிறதுக்கு.
அவர் சொல்லுகிறார், நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு என்ன பண்ண மாட்டேங்கிறான், உத்தரவு கூட மாட்டேங்கிறான். என் வாயினால் நான் அவனை என்ன செய்ய வேண்டி இருக்கிறது. எப்படி இருக்கு பாருங்க. இவர் நல்ல உடம்பு நல்ல சுகமா இருக்கும்போது, உடம்பு நல்லா இருக்கும்போது சும்மா தும்முனா கூட ஓடி வந்துடுவான். ஆனா இப்ப கெஞ்சுறாராம், கூப்பிடுறாராம். ஆனா அவன் சத்தத்தை கேட்க மாட்டேங்கிறான். கேட்டாலும் கேட்காதது போல போறானா. ஏன் தெரியுமா? ஐயாக்கு இப்ப என்ன இல்லை, சுகம் இல்லை, அவருக்கு பலன் இல்லைன்ன உடனே அவருடைய சத்தத்து கூட என்ன ஆயிடுது, வேலை இல்லாம போயிடுது. சில வேளையில் ஒரு ஊழியக்காரன சில விசுவாசிகள் ரொம்ப வேதனையோடு சில ஜெப குறிப்புகள் சொல்லுவாங்க. ஜெபிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஜெபிக்க மாட்டோம் பொதுவா. அவங்க சொல்லுவாங்க, ஐயா படுக்கையில மாத்திரம் விழுந்துடக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க ஐயா அப்படின்வாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஐயா நல்லா நடமாடிட்டு இருக்கும் போதே இந்த உலகத்தை விட்டு போயிடணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஏன் வயசானவங்களாம் நிற்பாங்க. ஏங்க அப்படி சொல்றீங்கன்னு கேட்டு அவங்க சொல்லுவாங்க, ஐயா சுகம் இருக்கிற வரைக்கும் தான் ஐயா மரியாதை, சோகம் மட்டும் இல்லாம படுத்துட்டேன், என்னை கவனிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. நான் சொல்லுவேன், சுகவீனப்பட்ட மனுஷன் கேட்க மாட்டான், ஆனா பலவீன நாள்ல கூட நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு ஜீவன் உள்ள தேவன் இருக்கிறார், ஒரு அன்புள்ள தகப்பன் இருக்கிறார். ஹல்லேலூயா. பர்த்திமேய் என்கிறவன் 2 கண்கள் குருடாகி ரோட்டு ஓரத்துல நின்று கத்துனாங்க, நசரனாகி இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் இறங்கும்னு கத்துனான். அந்த வழியா வந்தவங்க எல்லாம் அவனை அமைதியா இருந்தாங்க. ஏன் தெரியுமா? உனக்கு தான் கண் இல்லையே, உனக்கு எதுக்கு சத்தம், உனக்கு என்ன ஜெபம், உனக்கு என்ன ஆண்டவர் நிக்கணும், நாங்க நல்லா நடமாடிட்டு இருக்கோம், எங்களுக்கு தான் ஆண்டவர்னு உரிமை கொண்டாடினாங்க. ஆனா வேதம் சொல்லுது, அவன் இன்னும் சத்தமாய் கூப்பிட்ட போது இயேசு நின்றார், இயேசு நின்றார், இயேசு நின்றார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது, நீ பலவீனத்தோடு வேதனையோடு நிற்கும் போது ஆண்டவர் உனக்காய் நின்று, என்னப்பா சத்தம், உனக்கு என்ன ஏங்குற, உனக்கு என்ன வேணும், நீ சொல்லு, நீ சொல்றத நான் கேட்கிறேன் என்று சொல்லி நம்முடைய பலவீனத்தின் படுக்கை அருகே நம்முடைய சத்தத்தை செவி கொடுக்கிற ஒரு ஜீவனுள்ள தேவன் நம் நடுவிலே இருக்கிறார். இந்த சத்தத்தை ஒருவேளை நீங்க வீட்டுல ஒரு படுக்கையில படுத்துக்கொண்டு நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். என் சத்தத்தை வேலைக்காரன் கேட்க மாட்டேங்கிறான் பாஸ்டர், என் சத்தத்துக்கு என்னுடைய சொந்தக்காரங்க செவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாருமே செவி அடைச்சிட்டாங்க. ஆனால் ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன் இன்றைக்கு மாலை உங்கள் நடுவில் இருக்கிறார். நீங்க அந்த படுக்கையில இருக்கும் போதே உங்கள் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர் இருக்கிறார். அவர் எந்த நாளில் நம்ம கூப்பிடுற சத்தத்தை கேட்கிறார் தெரியுமா? நம்ம பலவீனப்படுகிற நாளில் கூட சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இரண்டாவது, எப்படிப்பட்ட நாள்ல கூட நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்பார் தெரியுமா? 34ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். அப்போ ரெண்டாவது, எப்ப கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் தெரியுமா? எப்படிப்பட்ட நாள்ல கேட்கிறார்னா, நம்ம வாழ்க்கையில எல்லாம் இழந்து ஏழையா போயிடுறோம் பாருங்க, எல்லாம் இழந்து தரித்திரமானா கூட அந்த தரித்திரத்தின் நாள்ல கூட நம்முடைய சத்தத்தை அசட்டை பண்ணாமல் கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார், ஒரு தேவன் இருக்கிறார். பொதுவா நீங்க பாருங்க, மனுஷன் கையில காசு இருக்கு அப்படின்னா சத்தத்தை கேட்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. உண்மையா இல்லையா நான் சொல்றது? பாருங்க, நம்ம நல்ல வசதியா இருக்கிறோம், ஒரு குறை இல்லை, பிரச்சனை இல்லைன்னா நம்ம யாருக்கும் ஃபோனே பண்ணியிருக்க மாட்டோங்க. ஃபோனே பண்ணாட்டி கூட சில பேர் ஃபோன் பண்ணி, என்னங்க மிஸ்டு கால் வந்துச்சுன்னு கேட்பாங்க. மிஸ்டு கால் பார்த்தேன்னுவாங்க, நீங்கள் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அதே வேளையில் ஒரு தேவைக்கு ஃபோன் பண்ணுங்களேன், உங்கள் கால் மிஸ்டு காலாகவே தான் இருக்கும். எடுக்கவே மாட்டாங்க, எடுக்க மாட்டான். நீங்கள் உங்கள் நெருக்கத்தில் இடுக்கத்தில் கூப்பிட்டு பாருங்க, ஃபோன் எடுக்க மாட்டான். அப்போ நீங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்கள பார்த்தீங்கன்னா கேட்பேன், ஏங்க எத்தனை முறை உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்கள் ஏங்க ஃபோன் எடுக்கலை அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என் ஃபோன் புதுசாக மாற்றிட்டாங்க, நம்பர் யாருதுன்னே தெரியலை, அல்லது என் ஃபோனை சைலண்டில் போட்டேன். ஆமாங்க, காசு இல்லைன்னா எல்லார் ஃபோனுமே சைலண்ட் ஆகிடும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? ஏழை கூப்பிட்டேன், ஆனால் கர்த்தர் செவி கொடுத்தா, கர்த்தர் செவி கொடுத்தா. என் சத்தத்தை அசட்டை பண்ணாமல் ஒரு ஏழையின் கூக்குரலை கூட செவி கொடுக்கிற ஒரு ஜீவனுள்ள தேவன் நமக்கு இருக்கிறபடியால் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. செவி கொடுக்கிற தேவன்.
எந்த நாள்ல செவி கொடுப்பார் தெரியுமா? எல்லாம் இழந்துட்டேன், ஒண்ணு இல்லாம நிக்கிறேன். அன்றைக்கு ஆகாரனுடைய பிள்ளை ஒண்ணு இல்லாம, தண்ணி குடிக்க கூட வழி இல்லாம, அவன் பசி பட்னியோட அழுதாங்க. வேதம் சொல்லுது, பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். கர்த்தர் கேட்டார். இன்றைக்கு கூட நீங்க இருக்கிற எளிமையின் நிலைமையில மனுஷன் உங்க சத்தத்தை கேட்காம போகலாம், ஆனால் சத்தத்தை கேட்கிற ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். மூன்றாவது, இந்த தேவன் எந்த நாள்ல கூட நம்முடைய சத்தத்தை கேட்பார் தெரியுமா? நீங்கள் 31ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 31ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மன கலக்கத்தில் சொன்னேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டேன். எந்த நாளில் ஆண்டவர் சத்தத்தை கேட்டார் தெரியுமா? மூன்றாவது நான் சொல்லுவேன், நம்ம மன கலக்கமாகி என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் சில தடவை பேசிடுவோம் தெரியுமா? நிறைய பேர் ஜெபம் பண்ணுறது கூட எல்லா நாளும் நல்ல மூடில் ஜெபம் பண்ணுறது இல்லை. சில தடவை என்ன ஜெபம் பண்ணுறோன்னு கூட தெரியாமல் எதையோ ஒன்று ஜெபிச்சிடுவோம். ஏன் அப்படின்னா மனசு என்ன ஆயிடுச்சு? கலங்கி போச்சு. எத்தனை முறை ஜெபம் பண்ணியிருக்கோம் தெரியுமா? போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் அப்படின்லாம் ஜெபம் பண்றோம். சில தடவை கோபமா ஆண்டவரை பார்த்தே சில 2-3 வார்த்தையை சொல்லிவிடுவோம். பாருங்க, இங்க ஒரு சொன்ன வார்த்தையை பாருங்க, உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன். ஆண்டவர் என்ன வெட்டி போட்டாரு, இப்படி நான் ஒரு நிலைமைக்கு போயிட்டேன் அப்படின்னு மனக்கலக்கத்துல சொல்லிவிட்டாராம். ஆனா அவர் சொல்றாரு, இவ்வளோ நான் கோபத்துல பேசிவிட்டேன், மனக்கலக்கத்துல எதையோ சொல்லிவிட்டேன், ஆனா கூட நான் கூப்பிட்ட போது கர்த்தர் என்ன செய்தாரு? எனக்கு புரியுதுப்பா, நீ என்ன கோபத்துல பேசுனேன்னு எனக்கு புரியுது, நீ என்ன மாதிரி வருத்தத்துல ஜெபம் பண்ணேன்னு எனக்கு புரியுது, என்ன மனநிலையில நீ கூப்பிட்டேன்னு எனக்கு புரியுதுப்பா அப்படின்னு ஒரு அன்பான தகப்பனை போல ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. சில வேளையில் சில பிள்ளைங்க பாருங்க, அவங்களுக்கு வேண்டியது கிடைக்கலன்னா, சில குழந்தைங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தையெல்லாம் கேட்டீங்கன்னா நம்மளுக்கே சங்கடம் ஆயிடும். அவங்க சொல்லுவாங்க, நீ எனக்கு அப்பாவே இல்லை, நீ எனக்கு அம்மாவே இல்லை அப்படின்னு பிள்ளைங்கெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பாருங்க, பெற்றோர் அந்த மாதிரி கோபமா பிள்ளைங்க ஏதாவது கத்திட்டு அழும்போது கண்டும் காணாதது போல உட்காந்துருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா பசிக்குதுமான்னு அதே பிள்ளை தான் சொல்லும். என்ன பண்ணுவாங்க? உடனே எழுந்து போய் அந்த பிள்ளைக்கு சாப்பாடை ஊட்டுவாங்க. ஏன் தெரியுமா? அந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் தெரியும், என் பிள்ளை ஏதோ கோபத்தில் பேசிட்டான், வருத்தத்தில் பேசிட்டான், மன கலக்கத்தில் பேசிட்டான், ஆனாலும் அவன் விண்ணப்பத்திற்கு செவி கொடுப்பேன். ஒரு பொல்லாத தகப்பனே இப்படி செய்வானா? பரம தகப்பன் எவ்வளவு அதிகமாய் செய்வார். ஹல்லேலூயா. சில வேளையில் ஆண்டவரே, இனிமே நான் சர்ச்சுக்கே வரமாட்டேன், இனிமே ஜெபிக்கவே மாட்டேன், இனிமே இந்த பைபிளே தூக்க மாட்டேன், எதையோ வார்த்தையை சொல்லிவிட்டோம், இனிமே வாழவே மாட்டேன், இனிமே இந்த குடும்பத்தோடு இருக்க மாட்டேன், இனிமே இந்த திருமணமே எனக்கு வேணாம், இந்த குடும்பமே வேணாம், எல்லாம் சொல்லிவிட்டு வந்து உட்காந்துருப்போம். கர்த்தர் அமைதியாக பேசுவார். என்னப்பா அவ்வளோதானா? அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு, ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே, தெரியாமல் பேசிட்டோம்ப்பா, எனக்கு இரக்கம் காட்டுங்க. கர்த்தர் என்ன செய்வார்னா செவி கொடுப்பார், செவி கொடுப்பார். ஹல்லேலூயா. கடைசியா எப்போ கர்த்தர் செவி கொடுப்பார்? எந்த நாளில் கூட செவி கொடுப்பார்? கூப்பிட்ட நாளில் இருக்கே, கூப்பிட்ட நாளில் எந்த நாளில் கூட செவி கொடுப்பார் என்றால் 107ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இடுக்கண்களிலிருந்து அவர்களை விடுவித்தார். எப்போ விடுவித்தார்? எப்போ செவி கொடுத்தார் என்றால் ஆபத்து நாளில். ஆபத்து நாளில். ஆபத்து வரும்போது கர்த்தர் மறைந்து விடுகிற தேவன் அல்ல. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், அப்பொழுது நான் உன்னை உயர்ந்த இடத்தில் அடைக்கலமாய் வைப்பேன். ஹல்லேலூயா. ஆபத்து வரும்போது நம்ம கண்ணீர் வடிப்போம், புலம்புவோம். அந்த ஆபத்தின் புலம்புதலை கர்த்தர் பார்த்துட்டு, ஐயோ நீ எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிற, எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டு இருக்கிற, உன் பக்கத்திலே வரமாட்டேன்னு சொல்ல மாட்டார். பொதுவாக நம்ம வீட்டிலலாம் ஏதாவது ஒரு வலி, ஒரு வேதனை, ஒரு ஆபத்து வந்தால் நம்ம எல்லாரும் கொஞ்சம் கண்ணீர் வடிப்போம், அல்லது ஒரு அழுவோம், ஒரு கூப்பாடு போடுவோம், ஏதாவது ஒரு குறைய சொல்லுவோம்னு வச்சுக்கிடுங்களேன்.
ஒரு 10 நிமிஷம் நம்ம அழும்போது நம்ம மேலே இறக்கம் காட்டுறது குடும்பம் ரெடியாக இருப்பாங்க, நம்மளை கொஞ்சம் ஆற்றுவாங்க, தேற்றுவாங்க, அழாதன்னு சொல்லுவாங்க. 10 நிமிஷத்துக்கு மேலே அழுக தொடர்ந்துச்சுன்னா இன்னும் அதை போயிட்டு வந்துடுறேன், ஒரு வேலையாக போயிட்டு வந்துடுறேன்னு கிளம்பி போயிடுவாங்க இல்லையா? கிளம்பி போயிட்டு திருப்பி வந்தால் திருப்பி அழுதுகிட்டே இருக்கீங்க வச்சுடுங்களேன், என்ன சொல்லுவாங்க? உனக்கு ஒரு வேலையே கிடையாதா? உலகத்தில் வராத பிரச்சனையாக உனக்கு வந்துருச்சு, நீ அழுது அழுது அழுதே வீட்டில் தரித்திரம் வந்துருச்சுன்னுவாங்க. இதுதான் உலகம். ஆனால் நம்முடைய தேவன் யார் தெரியுமா? ஆபத்து நேரத்தில் அழுது கூப்பிட்டா கூட அதை பார்த்து வெறுக்கிறவரே அல்ல, நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிப்பீங்களானா, நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து கூட அப்படிதான் ஜெபம் பண்ணி இருக்கிறாருன்னு வாசிக்கிறோம். அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார் என்று வாசிக்கிறோம். அழுது அழுது ஜெபம் பண்ணாராம். ஆனா வேதம் சொல்லுது, அந்த ஜெபத்தை கூட ஆண்டவர் கேட்டருளினார். தூதனை அனுப்பி அவரை தேற்றினார், அவரை பலப்படுத்தினார். நம்முடைய தேவன் யார் என்றால் ஜெபத்தை கேட்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் விண்ணப்பத்தை கேட்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் ஜெபத்தை கேட்கிறீர், ஆகவே என் சத்தத்தை உமக்கு நேராக ஏறெடுப்பேன். இன்னைக்கு ஒருவேளை பலவீனத்தோடு நீங்க வந்திருக்கலாம், ஒருவேளை மனசுல சோர்ந்து போய் குழப்பத்தோடு நீங்க வந்திருக்கலாம், ஒன்றுமில்லாம வெறுங்கையா ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க வந்திருக்கலாம், ஒருவேளை நீங்க பெரிய ஆபத்துல சிக்கி வந்திருக்கலாம். 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே என் விண்ணப்பத்தை நீர் கேட்கிறதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது நீங்க ஜெபத்தை ஏறெடுக்கும் போது கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் வெளிப்படுவதாக, அவருடைய இரக்கம் உங்கள் மேல் வெளிப்படுவதாக, அவர் ஜெபத்தை கேட்டு தம்முடைய மகிமை விளங்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அவர் உமக்கு செவி கொடுப்பார். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த விண்ணப்பத்தை குறித்து கர்த்தர் இன்னைக்கு என்னோடு இன்னைக்கு பேசும்படி கர்த்தரை உணர்த்தினார். பொதுவாக நம்ம எல்லாரும் விண்ணப்பம் பண்ணுறது அறிஞ்சிருக்கிறோம், விண்ணப்பம் பண்ணுற பழக்கம் நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட கூட்டங்களில் கூட மாதத்திற்கு ஒரு முறை முழு இரவும் சேர்ந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுற ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் நமக்கு இந்த சபையின் மூலமாக ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இந்த விண்ணப்பங்களை நம்ம செய்தாலும் வேதம் சொல்லுது, நீ விண்ணப்பம் செய்யும் போது கர்த்தர் கேட்டருள்வார் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் கேட்கிறபடி ஒரு விண்ணப்பம் இருக்கிறதா என்று யோசித்தால் இருக்கிறது. ஏனென்றால் யோவான் எழுதுகிறார், அவருடைய சித்தத்தின்படி நாம் எதை கேட்டாலும் அவர் அதை நமக்கு தந்தருள்வார் என்பதே நாம் அவரை குறித்து கொண்டிருக்கிற நிச்சயம் என்று வாசிக்கிறோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நமக்கு ஒரு எச்சரிப்பை தருகிறது. நீங்கள் தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினாலே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் விண்ணப்பத்தை கேட்கிறவர் தான். ஆனா எப்படி விண்ணப்பம் பண்ணணும்னு விரும்புகிறார் என்றால் தகாத விதமாய் அல்ல, சரியான விதமாய் நம்ம விண்ணப்பம் பண்ணணும். சரியான விதமாய் பாருங்க, ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒரு இடத்துல நம்ம ஃபில் பண்றோம் அப்படின்னா அதுல எப்படி எழுதணுமோ அப்படிதான் எழுதணும் இல்லையா? முழு பெயர் எழுதுங்க அப்படின்னு சொன்னா உங்க பெயரை தான் எழுதணும். உங்க அம்மா பேர் எழுதுனீங்கன்னா அந்த விண்ணப்பம் என்ன செய்யப்படாது? ஏற்றுக்கொள்ளப்படாது. நீங்க பிறந்த வருஷம் என்னன்னு எழுதுங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க, டேட் ஆஃப் பர்த். அதுல நீங்க திருமணமான நாளை எழுதுனீங்கன்னா அந்த விண்ணப்பம் அங்கீகரிக்கப்படாது. ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சரியா எழுதணும். ஒரு தவறு நம்ம விண்ணப்பத்துல செய்தாலும் விண்ணப்ப படிவங்கள் என்ன செய்யப்படாதுன்னா ஏற்றுக்கொள்ளப்படாது. தேவனும் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்க வேண்டுமானால் நாம் கூப்பிட்ட நாள்ல நமக்கு செவி கொடுப்பார். ஆனால் நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டிய விதத்தில் நாம் விண்ணப்பம் பண்ணுவோமானால் நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு செவி கொடுப்பார். மத்திய 20ஆம் அதிகாரம் 20-21 செபதேவின் குமாரருடைய தாய் இயேசுவினிடத்திலிருந்து விண்ணப்பத்தை வைத்தாள். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது என்னுடைய குமாரர்கள் 2 பேரை ஒருவன் வலது பக்கத்திலேயும் சிங்காசனத்தில் இடது பக்கத்திலேயும் உட்காரும்படி அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டாங்க. நல்ல விண்ணப்பம் தான். ஆனா ஆண்டவர் கேட்டாரா? இல்ல. என்ன சொன்னார் தெரியுமா? நீ என்ன கேட்கிறனே உனக்கு தெரியலையாப்பா, என்ன ஜெபம் பண்றனே உனக்கே தெரியலையே, தகாத விதமாய் ஜெபம் பண்ணுகிறாய். இந்த விண்ணப்பத்துக்கு நான் பதில் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது என்று நிராகரித்தார். நாம ஜெபிக்க வேண்டியது அவருடைய சித்தத்தின்படி.
அதனாலதான் பாருங்க, லூக்கா 11ஆம் அதிகாரம் 1, 2 வாசிக்கும் போது இயேசுவினுடைய சீஷர்கள் இயேசுவிடத்துல வந்தாங்க. இவங்க வந்து இயேசுவிடத்துல சொன்னாங்க, ஆண்டவரே, யோவான் ஸ்நானகன் தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. நீங்க என்ன பண்ணுங்கன்னா எங்களுக்கு ஜெபம் பண்ண என்ன பண்ணுங்க, கற்றுக் கொடுங்க. அப்போ இவங்க எல்லாம் ஜெபம் பண்ணாதவங்க இல்ல, இவங்க யூத வழக்கத்தின்படி ஜெபம் பண்ணினவங்க தான். ஆனா அவங்க ஒன்றை கண்டுபிடிச்சாங்க, இயேசுவானவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க வேண்டுமானால், நாம ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் கேட்கப்பட வேண்டுமானால் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்யணும்? இயேசு நமக்கு என்ன செய்யணும்? அவருடைய விருப்பத்தின்படி, அவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறபடி நம்ம ஜெபம் பண்ணுவோம்னா நிச்சயமாய் நம்முடைய விண்ணப்பம் கேட்கப்படும். விசுவாசிக்கிற ஒரு ஆமீன் சொல்லுங்க. அவருடைய விருப்பத்தின்படி, அவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறதின்படி நம்ம ஜெபிக்கணும். இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தாங்க. கரங்களை உயர்த்துங்க ஆண்டவருக்கு முன்பாக. இயேசுவே எனக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரே எனக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தாரும். பாருங்க, இப்படி கேட்ட உடனே இயேசு ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தாரு. அந்த ஜெபத்தை தான் நம்ம ரொம்ப பிரபலமான ஒரு ஜெபம். என்ன ஜெபம் அது? பரமண்டல ஜெபம் அப்படின்னு ஒரு ஜெபம் இருக்கு. அந்த ஜெபத்தை வந்து நம்ம எல்லாம் மனப்படமாவே படிச்சிருக்கோம். இந்த முழு ஜெபத்தை இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க நேரம் இல்லை. ஆனா ஆண்டவர் இதை முதல் வரியை மாத்திரம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு வழி நடத்தினார். அதனால இன்றைக்கு இந்த பரமண்டல ஜெபத்தினுடைய முதல் பகுதியை மாத்திரம் கற்றுக்கொண்டு அதுல 3 விதமாக இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவமாக்க வேண்டும் என்று நாம் இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். எல்லாரும் உங்க வேத புஸ்தகத்தை திறந்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 2 வாசியுங்கள். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஹல்லேலூயா. அப்போ ஜெபம் பண்ணும்போது இயேசு கற்றுக் கொடுத்த முறையில் ஜெபம் பண்ண வேண்டுமானா முதலாவது ஒரு காரியத்தை ஜெபத்துல மறந்துடக்கூடாது. அது என்ன தெரியுமா? நாம் செய்கிற ஜெபம் பரலோகத்திற்கு நேராக கண்கள் திருப்பப்பட்ட ஜெபமா இருக்க வேண்டும். நல்ல கவனிங்க, இந்த ஜெபம் எப்படி இருக்கணும்னா ஹெவன் வேர்ட், தேவனுக்கு நேராக அல்லது பரலோகத்திற்கு நேராக நம்முடைய ஜெபம் திருப்பப்பட வேண்டும். அவர் எடுத்த உடனே சொல்ற காரியம் என்னன்னா, நீங்க ஜெபம் பண்ற ஜெபத்தை பூமிக்கு அடுத்ததாக நீங்க ஜெபிக்காதீங்க. நீங்க ஜெபம் பண்றது கேட்கப்பட வேண்டுமானால், அது தேவ சித்தத்தின்படி ஜெபம் பண்ணப்பட வேண்டுமானால், அந்த ஜெபம் எப்படி இருக்கணும்னா, உங்கள் கண்கள், உங்கள் சிந்தனைகள், உங்கள் நோக்கம் பரலோகத்திற்கு நேராக திருப்பப்பட வேண்டும். அதனாலதான் எடுத்த உடனே ஆரம்பிக்கிறாரு, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள். அப்போ ஜெபம் அப்படின்னாலே இது வந்து மனுஷனை பார்த்து ஜெபிக்கிறது அல்ல, நம்முடைய தேவைகளை பார்த்து ஜெபிப்பதல்ல. ஜெபம் அப்படின்னாலே நேரா நம்முடைய கண்ணும் சிந்தனை எங்க போயிடணும் சொல்லுங்க? பரலோகத்துக்கு நேரா. எல்லாரும் சொல்லுங்க, எங்க எங்க போகணும்? பரலோகத்துக்கு நேரா. பாருங்க, பரிசேயன் அப்படின்றவன் ஒரு நாள் தேவாலயத்திலிருந்து ஜெபம் பண்ணான். ஆனா அவன் கண்ணு பரலோகத்துக்கு நேரா போகல. அவன் கண்ணு எங்க போச்சுன்னா பக்கத்துல இருந்து ஆயக்காரன் பக்கம் திரும்பிட்டான். அவன் ஜெபம் முழுசையும் பாருங்களேன், எப்படி ஜெபம் பண்ணான் தெரியுமா? ஆண்டவரே, இந்த ஆயக்காரனை போல நான் இல்லாததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அவனுடைய ஜெபம் தேவனுக்கு நேராக பரலோகத்துக்கு நேரா திரும்பல, மனுஷனுக்கு நேரா தான் திரும்பிச்சு. மனுஷன் பார்வையில இவன் தன்னை நீதிமானாக காட்டுறதுக்கு இவன் ஜெபத்தை பயன்படுத்தினான். இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க. இவங்க யார் தெரியுமா? நீங்கள் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா இவங்க ஜெபம் எப்படின்னு கேட்டா, மனுஷனுடைய பாராட்டை பெறுவதற்காகவே ஜெபம் பண்ணாங்க. வேதம் சொல்லுகிறது, இவங்க எப்படி ஜெபம் பண்ணுவாங்கன்னா, நாற்சந்திகள்ல, வீதிகள்ல பல விதமான வார்த்தைகளை பயன்படுத்தி நீண்ட ஜெபம் செய்து மனுஷர் தங்களை காண வேண்டும் என்று ஜெபம் பண்ணாங்க. அப்ப இவங்க ஜெபத்துக்கும் பரலோகத்துக்கும் என்ன இல்லை? சம்பந்தமே கிடையாது. இவங்க ஜெபம் எல்லாம் மனிதனுக்காகவும் மனிதனை பார்த்துமே ஜெபம் பண்ணாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் நல்லா விளங்கி கொள்ளணும், ஜெபம் என்பது பூமிக்கு அடுத்ததல்ல, ஜெபம் என்பது பரலோகத்திற்கு அடுத்தது.
ஜெபம் என்பது பரலோகத்திற்கு அடுத்தது. ஹல்லேலூயா. நான் பேசுகிற இங்கே நான் சொல்லுகிற வார்த்தைகள் எங்கே கேட்கப்படுதுன்னா பரலோகத்திலே கேட்கப்படுகிறது. வானத்தில் இருக்கிற தேவன் கேட்கிறார். ஹல்லேலூயா. ஜெபத்தை நாம மனுஷனுடைய பாராட்டை பெறுவதற்கு பயன்படுத்துகிற ஒரு ஆயுதமா மாற்றுவோமானால் ஜெபத்தின் வல்லமையும் வலிமையும் நாம இழந்து போவோம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் துபாய்க்கு சென்றிருந்த பொழுது அந்த துபாயில் ஒரு பெரிய கழுகை வச்சுட்டு என்ன பண்ணாருன்னா, ஒரு ஷேக் என்ன பண்றாருன்னா கையில் வச்சிருக்கிறார். அதை ஒரு வேடிக்கை பொருளாக அதை வச்சிருக்கிறார். அதை வச்சுட்டு என்ன பண்றாருன்னா, அவர் சொல்றதுக்கெல்லாம் அந்த கழுகு அப்படியே கீழ்ப்படியுது. அது தலையை கவுத்துன்னு சொன்னா அந்த கழுகு அப்படியே தலையை கவிழ்த்துது, தலையை நிமித்துனா நிமித்துது, லெஃப்ட்ல பாருனா பாக்குது, ரைட்ல பாருனா பாக்குது, அப்படி செட்டையை விரிச்சு காட்டுனா ஒரு சொல்றாரு, உடனே செட்டையை அதை விரிச்சு காட்டுது. ஒவ்வொரு செய்கை அவர் செய்த உடனே அவர் கையில ஏதோ வச்சிருக்கிறார் சாப்பிட்றதுக்கு. அது என்ன பண்றாருன்னா அந்த கழுகிட்ட அப்படி கொடுக்குறாரு. ஒவ்வொரு செயலையும் அது செய்து முடித்த உடனே அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு சந்தோஷப்பட்டுக்குது. அப்ப சொல்றதை செய்யுது. இதை நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்பதான் நான் யோசித்தேன், இந்த கழுகு இருக்க வேண்டிய இடமா இது இருக்க வேண்டிய இடமா இது எங்க இருக்கணும் தெரியுமா? இதுல உண்மையான வலிமையும் இதுல உண்மையான மேன்மை எங்க இருக்குன்னா, வானத்துல பறக்கிற விமானத்தை விட உயரமா பறக்க வேண்டிய ஒரு கழுகு இன்னைக்கு வேடிக்கை பொருளா மாறிடுச்சு. இது அற்பமான ஆகாரத்திற்கும் அப்பப்போ கிடைக்கிற கொஞ்சம் சந்தோஷத்துக்காக தன்னுடைய வலிமையை எல்லாம் குறைச்சிக்கிட்டு தன்னுடைய உயர்ந்து பறக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எல்லாம் ஒன்றும் இல்லாம ஆக்கி இப்போ ஒரு மனுஷனுடைய கைப்பாவையாக மாறிவிட்டது. ஜெபம் கூட இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இப்படி மாறிவிட்டது. ஜெபம் எங்க இருக்க வேண்டிய இடம்னு கேட்டா, பரமண்டலங்களுக்கு ஏற வேண்டிய ஒரு இடம் ஜெபம். ஆனா இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஜெபம் எப்படி மாறிடுச்சுன்னா, மனுஷனை பிரியப்படுத்துகிற ஜெபமாக வேடிக்கை பொருளாக மாறிவிட்டது. அதனால அந்த ஜெபம் கேட்கப்படவில்லை. இன்னைக்கு அநேகர் ஜெபம் பண்ணுவதே எங்க அப்படின்னு கேட்டா பொது இடங்கள்ல மாத்திரம்தான். சில தடவை எங்க அப்பா காலஞ்சென்னரோட அப்பா ஒரு முறை சொன்னதை நான் கேட்டேன். அது அவங்க மனம் உடைஞ்சு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, சில பேர் ஜெபம் பண்ணுறதே எங்கன்னு சொன்னால் மேடையில் மட்டும்தான் அப்படின்னு சொன்னார். ஜெபம் பண்ணுறதே எங்கன்னா வெளி இடங்களில் மட்டும்தான். ஆனால் ஜெபம் எங்கே இருக்கணும் தெரியுமா? மனுஷர் காணும்படி அல்ல, பரமண்டலத்தில் இருக்கிற தேவனை அடையும்படி ஏறெடுக்கப்பட வேண்டிய ஜெபங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு அன்னாள் தேவனுடைய ஆலயத்தில் ஜெபம் பண்ணினாள், கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினாள். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் பார்க்கிறதுக்காக ஜெபம் பண்ணல. அன்றைக்கு அவள் ஜெபம் பண்ணினது அங்கிருந்த வயதான ஒரு ஊழியர் ஏலி அப்படின்ற ஒரு ஆசாரியன் அதை கவனிச்சுக்கிட்டே இருந்தார். அவர் கண்ணில் இந்த மகள் ஜெபித்த ஜெபம் எப்படி தெரிந்ததுன்னா, ஒருவள் குடித்து வெறித்து விட்டு சத்தம் போடுறது போல இருந்தது. அவருக்கே சந்தேகம் சொல்றார், ஏம்மா காலையிலே இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கியான்னு. அவள் சொல்லுகிறா, இல்லை, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ. நான் தேவனிடத்துல என் விண்ணப்பத்தை நான் ஏறெடுத்தேன். என் இருதயம் நொறுங்கி போய் நான் எந்த மனுஷனுக்கா நான் ஜெபம் பண்ணல, என்னுடைய சத்தம் அவருடைய சிங்காசனத்தை எட்டினது. விளைவு என்ன? அந்த ஆசாரியன் சொல்லுகிறார், உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. நீ வேண்டிக் கொண்டதை கர்த்தர் உனக்கு அருளுவாராக. நீ வேண்டிக் கொண்டதை கர்த்தர் உனக்கு அருளுவாராக. இன்னைக்கு இந்த இரவு நேரத்தில் ஜெபம் பண்ணும்போது ஒன்றை மறந்துடாதீங்க, இந்த ஜெபம் என் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கவங்களுக்கு இல்லை, இந்த ஜெபம் மனுஷன் பார்க்கறதுக்காக அல்ல, இந்த ஜெபம் எந்த மனிதனை திருப்திப்படுத்துவதற்கு அல்ல, இந்த ஜெபம் யாரோடு ஒப்பிடப்படுவதற்காக அல்ல. இந்த ஜெபம் ஒரே ஒரு நோக்கத்தோடு எழுப்பப்படுகிறது, பரமண்டலங்களில் இருக்கிற என் பிதாவினுடைய சந்நிதியை எட்டும்படியாக என் சத்தத்தை நான் ஏறெடுக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படி ஒரு உணர்வு, அப்படி ஒரு நோக்கம் நம்முடைய ஜெபத்தில் இருக்குமானால் நிச்சயமாக அந்த ஜெபத்திற்கு பதில் உண்டு. நிச்சயமாக அந்த ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு இந்த தரிசனம் இருந்தது பாருங்க. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது, சோதோமின் ராஜா சொல்லுகிறாரு, ஜனங்களை எல்லாம் எனக்கு தந்துட்டு நீங்க சொத்துக்களை எல்லாம் உடைமைகளை எல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லும் பொழுது 23ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறாரு, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக
என் கையை சொல்லுங்க யாருக்கு நேராக. அந்த வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியமானது. வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவன். சொல்லுங்க, யார் அவர்? உன்னதமான தேவன். ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு உணர்வு இருந்தது. மனுஷனிடத்துல போய் கை நீட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு உன்னதமான தேவன் இருக்கிறார். நான் இங்கிருந்து கூப்பிட்டா ஏன் சத்தம் எங்க கேட்கும்னா உன்னதத்துல கேட்கும். சொல்லுங்க, எங்க கேட்கும்? உன்னதத்துல கேட்கும். நம்ம நினைக்கிறோம் நம்ம ஜெபம்லாம் பக்கத்து வீட்டில் கூட கேட்க மாட்டேங்குது, பக்கத்து அறையில் கூட கேட்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமாங்க? உங்கள் அறை வீட்டை நீங்கள் பூட்டிட்டு நீங்கள் ஜெபிக்கிற அந்த மெதுவான ஜெபம் கூட எந்த கதவுக்குள்ள போகுதுன்னு கேட்டா உன்னதமான தேவனுடைய சிங்காசனத்தின் அறைக்குள்ளே கேட்கப்படுகிறது என்பதை மறந்து போகாதீங்க. அந்த உணர்வு உங்களுக்கு வந்துருச்சுன்னா ஜெபம் பண்ணும்போதே நமக்கு தெரியும், என் சத்தம் வானபரியந்தம் எட்ட முடியும், வானபரியந்தம் எட்ட முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு ஜெபம் பண்ண கூட முடியல. வேதம் சொல்லுகிறது அவங்களுடைய பெருமூச்சு தான் எழும்புச்சு. பெருமூச்சு, ஆளோட்டிகளின் நிமித்தம் வந்த வேதனையினால பெருமூச்சு. வேதம் சொல்லுது, அந்த பெருமூச்சின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். கர்த்தர் கேட்டார், கர்த்தர் கேட்டார். இன்றைக்கு ஒரு உணர்வு நம்ம எல்லாருக்கும் வரணும். நான் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும் எதற்கு நேராக திருப்பப்படணும்னு கேட்டா வானத்தையும் பூமியும் படைத்த உன்னத தேவனுக்கு நேராக, உன்னத தேவனுக்கு நேராக. அது உங்களால் நம்ப முடியுதா? உங்களால இந்த அறையில் ஜெபிக்கிற ஜெபம், நீங்க தனியா ஜெபிக்கிற ஜெபம், இந்த சவுண்ட் எங்க கேட்கப்படுதுன்னு கேட்டா சிங்காசனத்தில் கேட்கப்படுகிறது. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பாஸ்டரும் சரி அன்பான ஊழியரும் சரி ஜெபம் நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ ஜெபம் நடத்திக்கிட்டே இருப்பேன். ஆன்லைன்லையும் கேட்டே வந்தேன், இங்கேயும் வரும்போது ஜெபம். அப்போ ஒரே ஒரு சத்தம் மட்டும் தான் கேட்டுச்சு. யார் சத்தம்னு கேட்டா நடத்துறவங்களுடைய சத்தம். மைக்கில் யார் இருக்காங்களோ அவங்க சத்தம் நல்ல வலிமையா கேட்க ஆரம்பிச்சு. ஆனா மற்ற ஜெபிக்கிறவங்க எல்லாரும் ஜெபமும் எப்படி கேட்டுச்சோ சத்தமாக தான் கேட்டுச்சே தவிர தெளிவா என்ன ஜெபம் பண்றான்னு ஒண்ணுமே கேட்கல. ஆமா, நம்ம காதுல அப்படிதான் இருக்கும். அது ஒரு இரைச்சல் மாதிரி இருக்கும். ஆனா உங்களுக்கு தெரியுமா, உங்களுடைய ஒவ்வொரு குரலும் சிங்காசனத்தின் அறைக்குள்ளே தெளிவாக ஆண்டவருக்கு முன்பாக கேட்கப்படுகிறது, கேட்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த உணர்வு நமக்குள்ளே வர வேண்டும். அதனாலதான் 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல இந்த சாலமோன் ராஜா ஜெபிக்கும் போது எந்த உணர்வோடு ஜெபம் பண்ணார் பாருங்க. அவர் சொல்றாரு, உமது அடியேனும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபங்களை கேட்டருளும். 2 நாளாகமும் 6:21 அதுல 2வது பகுதி எனக்கு ரொம்ப தொட்ட பகுதி. அவர் சொல்லுகிறார், பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே நீர் அதை கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. எங்க கேட்பீராக? பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே நீர் கேட்பீராக. எல்லாரும் சொல்லுங்க வாயை திறந்து, எங்க கேட்பீராக? பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே கேட்பீராக. அதே 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல பாருங்கள். அந்த வார்த்தைகள் அவ்வளவு அர்த்தம் உள்ளது. அவர் சொல்லுகிறார், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு. எல்லாரும் சொல்லுங்க, யார் கேட்டு? எங்க இருந்து? எங்க இருந்து? எங்க இருந்து? பரலோகத்திலிருந்து. பரலோகத்திலிருந்து. 25ஆம் வசனம் பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலின் பாவத்தை மன்னியும். 30ஆம் வசனம் பாருங்க, அங்கேயும் வாசிக்கிறோம், உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து. 33ஆம் வசனத்தை திரும்ப அதை சொல்றாரு, உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அதை கேட்டு. 39ஆம் வசனம் பாருங்க, உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் ஜெபங்களையும் கேட்டு. கேட்டு. ஹல்லேலூயா. நம்ப முடியுதா நம்மளால? இந்த உலகத்துல சாதாரண ஒரு வீட்டுல, சாதாரண ஒரு அறையில, சாதாரண ஒரு நிலையில நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் எங்க தொனிக்க பண்றாருன்னு கேட்டா பரலோகத்தின் அறையில தேவன் தொனிக்க பண்ணுகிறார். தேவன் தொனிக்க பண்றார். ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஒருவேளை நம்முடைய சத்தத்தை யாரும் கேட்காம போயிடலாம். ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும். ஜெபம் பண்ணும்போது நான் ஜெபிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார்.
பரலோகத்தில் இருக்கிற தேவன் கேட்டு கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க பரலோகத்திலிருந்து என் ஜெபத்தை கேட்பதற்காக நன்றி. நீங்க ஜெபத்தை பரலோகத்திலிருந்து கேட்பதற்காக நன்றி. இந்த உலகத்துல எளிமையா நான் ஜெபிக்கிற ஜெபங்கள் தரையிலே விழாது. ஏனென்றால் அது எங்கே ஏறெடுக்கப்படுகிறது என்றால் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற தேவன். அதனாலதான் அவர் சொல்லுகிறாரு, ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுங்கன்னா, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள். எப்படிங்க இங்க இருந்து கடவுள் அங்க கேட்பாருன்னா, அதான் ஜெபம். அதான் ஜெபம். ஜெபம் என்பது இங்க ஜெபம் பண்றேன், இந்த சத்தம் எங்க கேக்குது? பரலோகத்தில் கேக்குது. பரலோகத்தில் கேட்குது. அதை நினைக்கும் போதே இருதயம் எவ்வளவு நன்றியால் நிரம்பணும் தெரியுமா? ஆண்டவரே, இந்த எளிமையான என்னுடைய சத்தத்தை உம்முடைய அறையில் நீங்கள் தொனிக்க பண்ணுற உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம், என் ஜெபத்தை யார் கேட்குறா, யார் கேட்குறா, எங்கே கேட்க போகுது? பயப்படாதீங்க, கலங்காதீங்க. சின்ன ஜெபங்களை கூட பரலோகத்திலிருந்து கேட்கிற ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் பிதாவே. அப்ப முதலாவது ஜெபம் என்று சொன்னா அது எப்படி ஜெபிக்கப்படணும்னா, மனுஷனை நோக்கி அல்ல, மக்களுடைய பார்வைக்காக பாராட்டுக்காக ஏறெடுக்கப்படுகிற ஒரு ஜெபமாக அல்ல, பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு நேராக ஜெபம் ஏறெடுக்கப்படணும். ரெண்டாவது, அந்த ஜெபத்தில் அவர் சொல்லிக் கொடுக்கிற காரியத்தை பாருங்களேன். இப்போ எல்லாரும் சேர்ந்து லூக்கா 11:2 சத்தமா சேர்ந்து வாசிக்கலாமா? லூக்கா 11:2 பாருங்க. அங்க வாசிக்கிறோம், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணணும்னா, பரமண்டலங்களில் இருக்கிற, வாசிங்க எல்லாம் சத்தமா, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஜெபம் எப்படி பண்ணணும்? தகாத வண்ணமாய் ஜெபம் பண்ணிடக்கூடாது. எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்குன்னா, எப்படிப்பட்ட ஜெபம் கேட்கப்படுதுன்னா, பரலோகத்தை நோக்கின ஜெபம். ரெண்டாவது, நல்ல கவனிங்க, ஜெபத்துல திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை இயேசு நம்ம கற்றுக் கொடுக்கிறார். என்ன தெரியுமா? உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் என்ன பண்ணணும். அப்போ அர்த்தம் என்னன்னா, ஜெபம் என்பது நம்மை பற்றியது அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, ஜெபம் என்பது, சத்தமா சொல்லுங்க, ஜெபம் என்பது நம்மை பற்றியது இல்லை. யாரை பற்றியது சொல்லுங்க? தேவனை பற்றியதுதான். அதுல ஏதாவது நம்முடையன்னு ஒரு வார்த்தை இருக்கா பாருங்க? இல்லையே. என்ன போட்டிருக்கு? உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். நிறைய பேர் நினைக்கிறாங்க ஜெபம் என்பது நம்மை பற்றினது நினைக்கிறாங்க. நம்ம பற்றினதே கிடையாது. ஜெபம் என்பது நம்மை பற்றினதே கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபத்தை தங்களுடைய தனிப்பட்ட ஒரு வாகனமா பயன்படுத்த நினைக்கிறாங்க. அங்கதான் பெரிய தப்பே நடக்குது. ஜெபம் என்பது நம்மை பற்றியது கிடையாது. சில பேர் ஆண்டவர்கிட்ட ஜெபத்துக்கு வரும்போது எப்படி வர்றாங்க அப்படின்னா, ஒரு பெரிய பட்டியல் போட்டுறாங்க. ஆண்டவரே எனக்கு இது வேணும், அது வேணும், இது கிடைக்கணும், அது கிடைக்கணும், இது நடக்கணும், அது நடக்கணும், எல்லாம் பட்டியல் போட்டு ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து, ஆண்டவரே கீழே ஒரே ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா எல்லாம் கிடைச்சிரும்ப்பா, நீங்க மட்டும் மனசு இறங்கி என்ன பண்ணுங்க, ஒரு கையெழுத்தை மட்டும் போடுங்க ஆண்டவரே. இப்படிதான் நம்ம ஆண்டவர்கிட்ட வர்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இது இல்லப்பா ஜெபம். ஜெபம்னா என்ன தெரியுமா? ஒரு வெற்று பேப்பர் எடுத்துட்டு நீ கீழே கையெழுத்து போட்டு என்கிட்ட கொடு, நான் நிரப்புறேன், நான் நிரப்புறேன், நான் என்ன சொன்னாலும் செய்யறேன்றது கையெழுத்து போடுற பாரு, அதான் ஜெபம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதுதான் ஜெபம். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருடைய கையை முறுக்கியாகிலும் நம்ம நினைச்சதை நடக்க வைக்கணும்னு நினைக்கிறோம் பாருங்க. அதனால சில பேர் சொல்றான், போராடி ஜெபிக்கிறோம் பாஸ்டர், நடந்துரும். நீங்க போராடினாலும் நடக்காது, நீங்க தலைகீழா தவிழ்ந்தாலும் நடக்காது. ஜெபம் என்பது நம்மை பற்றியதே கிடையாது. ஜெபம் என்பது அவருடைய நாமத்திற்கு அடுத்தது, அவருடைய சித்தத்திற்கு அடுத்தது, அவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக நம்மை மாற்றிக்கொள்வது. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஜெபிச்சு 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 ஆண்டவரை மாற்றோன்னு. கிடையவே கிடையாது. அவர் மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும், அவர்லாம் மாறவே மாட்டார், அவர் மாற மாட்டார். அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் துவக்கவும் முடிவுமாய் இருக்கிறார். அவர் என்றென்றும் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர், அவர் மாற மாட்டார். அப்ப ஜெபத்துல என்னதான் நடக்குதுங்கன்னு கேட்டா, அவர் மாற மாட்டார், நம்ம தான் மாறுறோம்.
ஜெபம் நம்மளை மாத்துது. ஏனென்றால் அவருடைய சித்தம் ஏற்கனவே பரலோகத்திலே செய்யப்பட்டு விட்டது. அந்த சித்தம் பூமியில செய்யப்படுறதுக்கு தான் பாடே. ஆமா, ஜெபம் பண்ண நடக்கிறது என்னன்னா, ஆண்டவரே ஆண்டவரே என் சித்தம் இல்லை, உம்முடைய சித்தம் நடக்கட்டும். இயேசு நமக்கு அதற்கு முன்னோடியாக ஜெபம் பண்ணினார். கெத்செமனே தோட்டத்தில் எப்படி ஜெபம் பண்ணாரு? ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆயினும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவுள். அப்போ இயேசு ஒரு மாம்சீகத்தில் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்றாருன்னா, ஒரு மனுஷனா ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே இந்த பாத்திரம் நீங்கிரட்டோம்ப்பா, இந்த பாத்திரம் நீங்கிரட்டோம்ப்பா. இதான் ஒரு மனுஷீகமாக ஜெபம் பண்ணுறது. ஆனால் நமக்கு ஒரு முன்னடையாளமாக ஒரு ஜெபம் பண்ணாரு. உண்மையான ஜெபம்ன்றது நான் நினைச்சது நடக்கணும்னு இல்லை, ஆண்டவரே உம்முடைய சித்தம் கடவுது. கடைசியில் பாருங்க, அந்த ஜெபத்தின் முடிவில் இயேசுவின் சித்தம் நடக்கல, பிதாவின் சித்தமே நடந்தது. அந்த பாத்திரத்தை முழுவதுமாக அவர் குடித்து முடித்தார். அதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார். அப்ப ஜெபம் என்பது என்னை குறித்தது அல்ல, இது தேவனுடைய நாமம் மகிமைப்படுறதுக்கு, அவருடைய ராஜ்யம் வர்றதுக்கு, அவருடைய சித்தம் நிறைவேறதுக்கு. ஹல்லேலூயா. 115 சங்கீதம் 1 வசனம் சொல்லுகிறது, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும், எனக்கு கிடையாது. அப்போ ஜெபிக்க தெரிந்தவங்க ஒன்றை தெரிஞ்சுக்கிறாங்க, ஆண்டவரே நான் ஜெபம் பண்ண வந்தேன், நான் கர்த்தருடைய முன்பாக நான் நிறைய காரியங்களை நான் எடுத்துட்டு வர்றேன். ஆனால் ஜெபம் பண்ண 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 ஒரு மாற்றம் எங்க நடக்குதுன்னா எனக்குள்ள நடக்குது, எனக்குள்ள நடக்குது. ஆண்டவரே நிறைய யோசிச்சுட்டு வந்தேன், நிறைய கேட்கணும்னு வந்தேன், ஆனால் ஒன்றை கண்டுபிடிச்சிட்டேன், நான் நினைச்சதில்லை, உம்முடைய சித்தம் நடக்கட்டும்ப்பா, உம்முடைய பிரியம் நடக்கட்டும்ப்பா, உம்முடைய நாம மகிமை பெறட்டும்ப்பா, உம்முடைய ராஜ்யம் வரட்டும்ப்பா, நீங்க பிரியமானதை செய்து முடிக்கிறதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் எல்லாத்தையுமே அவர் சித்தத்துக்காகவே செய்கிறார். அவருடைய சித்தத்துக்காக தான் தேவன் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்கிறார். நம்முடைய சித்தம், நம்முடைய நோக்கெல்லாம் பெருசு நினைக்கிறீங்க. நிறைய பேர் தேவ சித்தம்ன்றதை நிறைய பேர் ரொம்ப யோசிக்கிறாங்க, ஆனால் அதை கொடுக்கறதுக்கு தான் ரொம்ப பயப்படுறாங்க. தேவ சித்தத்துக்கு தங்களை அர்ப்பணிக்கிறத ரொம்ப பயப்படுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவ சித்தம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கு, தேவ சித்தம்னா முடியாது போல இருக்கு, ரொம்ப மோசமா இருக்கும் போல இருக்கு நினைக்கிறாங்க. அதனால அவங்க நினைக்கிறாங்க நம்முடைய சித்தம் தான் பெஸ்ட் நினைக்கிறாங்க. நம்முடைய ஆலோசனை, நம்முடைய யோசனை, நம்முடைய திட்டம், நம்முடைய நோக்கம் இதுதான் உயர்ந்தது. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ உங்களுடைய நினைவுகளுக்கும் என் நினைவுகளும் அவ்வளவு உயரமா இருக்கிறது. ஹல்லேலூயா. பொல்லாதவர்களாகிய நாமே இவ்வளவு நன்மை யோசிப்போமானா நம்முடைய பரமபிதா எவ்வளவு அதிகமான நன்மைகளை யோசிப்பாரு. அப்ப ஜெபத்துக்கு வர்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் எப்படி உருவாக்குறாருன்னு கேட்டா, உன்னுடைய இஷ்டத்துக்கு இல்லப்பா, என் இஷ்டத்திற்கு வளைக்கிற இடம்தான் ஜெபம். உன்னுடைய இஷ்டத்துக்கு இல்லை, என் இஷ்டத்துக்கு நீ வளையணும். நம்ம இஷ்டம், நம்ம சித்தம்லாம் எவ்வளோங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம ஆலோசனை, நம்முடைய ஞானம்லாம் எங்கே போகும்னு நினைக்கிறீங்க? எதை வச்சு நம்ம சித்தம்லாம் நம்ம திட்டம் போடுறோம்? கண்ணு பார்க்குறத வச்சு, காது கேட்கறத வச்சு, நம்முடைய மனசில் தோன்றதை வச்சுட்டு சித்தத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? உருவாக்குறோம். ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக எங்கள் சபையில் ஒரு வாலிப பையன் 6வது நான் முடித்த உடனே ஜெபிக்க வருகிறான். அங்கிள் எனக்கு ஜெபம் பண்ணுங்க. எதுக்குப்பா? அங்கிள் நான் 21 days ஃபாஸ்டிங் எடுத்து இப்போ தான் முடித்தேன், எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. உடனே நான் கேட்டேன், எதுக்காகப்பா 21 நாள் ஃபாஸ்டிங் போட்ட அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னால், ஆண்டவர் எனக்கு ஒரு பெண்ணை எனக்கு காமிச்சிருக்கிறார் அங்கிள், அந்த பெண் தான் எனக்கு குறித்தவள் அப்படின்னு எனக்கு மனசில் நல்லா தோணுது, அதை உறுதிப்படுத்திக்கிறதுக்காக 21 days ஃபாஸ்டிங் போட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்போ நான் சும்மா இருந்துருக்கணும். நான் என்ன பண்ணேன், அந்த பொண்ணு எங்கப்பா, நம்ம சர்ச்சிலையா வேற எங்கேயாதான்னு கேட்டேன். நம்ம சர்ச்சுக்கு தான் பாஸ்டர் அந்த பொண்ணு வருது அப்படின்னு. அப்படியாப்பா? நான் விடலை, யாருப்பா அந்த பொண்ணுன்னு கேட்டேன். அப்போ ஒரு குறிப்பிட்ட பெண்ணை அவன் சொன்னான். இந்த பாருங்க அங்கிள், அவங்க தான் ஆண்டவர் எனக்கு இந்த என் வாழ்க்கை துணையாக கொடுக்க போறாரு நான் நினைக்கிறேன், என் மனசில் நல்லா பற்றுச்சு, அதுக்காக 21 days ஜெபம் பண்ணிட்டேன் அங்கிள், அதுக்கப்புறமா பேசலான் இருக்கேன் அப்படின்னா.
எனக்கு இந்த பொண்ணை சொன்ன உடனே எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. நான் சொன்னேன், உண்மையா நீ அந்த பொண்ணு தானா அப்படின்னு. ஆமா அங்கிள் அதுதான் அப்படின்னு. எனக்கு என்ன சொல்லனே தெரியல. உண்மை என்னன்னு கேட்டா, அந்த பொண்ணு ஏற்கனவே கல்யாணமாகி 3 குழந்தை இருக்கு. ஆனா என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, அந்த பெண் 3 மாசமா தான் எங்க சர்ச்சுக்கு வர்றாங்க. ஆனா அவங்க குடும்பம் இங்க இல்லை. குடும்பம் எங்க இருக்கிறாங்கன்னா வெளியூர்ல இருக்கிறாங்க. இவங்க 3 மாசம் ஒரு ரிசர்ச்காக இங்க வந்திருக்கிறாங்க. ஆனா ஆளை பார்த்தா கொஞ்சம் இளமையா தெரிவாங்க. இந்த பையன் என்ன நினைச்சிட்டான்னா, இந்த பொண்ணு தான் கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தின பொண்ணுன்னு 21 நாள் உபவாசம். நான் என்ன சொல்ல முடியும் நீங்க யோசித்து பாருங்க. நான் சொன்னேன், நான் எல்லாருக்கும் ஜோமன்ட்டு கூட தனியா பேசுறேன்பா அப்படின்னு தனியா அவனை கூப்பிட்டு சொன்னேன் பாருங்க. மனமே உடஞ்சு போயிட்டான், நொறுங்கி போயிட்டான். அவனால் நம்பவே முடியல. உண்மையா சொல்றீங்களா அங்கிள்னா? உண்மையா தான்ப்பா சொல்றேன். எதுவும் பேசிவிடாத, போய் தயவு செய்து ஜெபத்தோடு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிரு. எதுவும் அந்த பொண்ணுகிட்ட பேசி பிரச்சனையை கிளப்பிடாத. அதுக்கப்புறமா எல்லார்ட்டும் பிசாசை ஓட்ட வேண்டியது ஏன் பிரச்சனை ஆயிரும். அதனால நீ அப்படியே போயிடு. நீங்க நம்ப மாட்டீங்க, அவனுடைய மன உடைவுலேருந்து டிப்ரெஷன்லேருந்து அவனை வெளியே கொண்டு வரக்கு 1 மாசம் ஆகிப்போச்சு. 1 மாசம் அவன் வெளியே வந்துட்டான். ஆண்டவர் கிருபையில பாவம். நம்ம சித்தெல்லாம் எப்படி நம்ம வரைகிறோம், எப்படி அதை வரைகிறோம்னு கேட்டா, கண்ணால பார்க்கறத வச்சு, காதால கேட்கறத வச்சு, நம்ம மனசு எட்டுற அளவுக்கு யோசனைகளை வச்சு நம்ம ஒரு வரைபடம் வரைகிறோம். இதுதான் நமக்கு சிறந்தது அப்படின்னு. நிறைய வேளையில நாம வரைஞ்ச வரைபடம் நிஜமாக மாறணும்னு ஜெபத்தை யூஸ் பண்றோம். ஏன்னா நேரில் கேட்கறதுக்கு பயம். 21 நாள் ஜெபம் பண்ணாலும் வரைபடம் நிறைவேறிடும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஜெபம் என்பது நான் வரைஞ்ச வரைபடத்தை நிறைவேற்றதுக்காக துடிக்கிற இடம் அல்ல. தேவன் எனக்காய் வைத்திருக்கிறதற்கு என்னை வளைக்கிற இடம், என்னை ஒப்பு கொடுக்கிற இடம். அப்போ ஜெபிக்கிறவங்க எப்படி ஜெபம் பண்றாங்கன்னா, என்னுடைய சித்தம் கிடையாது ஆண்டவரே, உம்முடைய சித்தம். என்னுடைய ராஜ்யம் அல்ல, உம்முடைய ராஜ்யம். ஆண்டவரே, என்னுடைய நோக்கம் அல்ல, உம்முடைய நோக்கம். என்னுடைய நாமத்தின் பிரஸ்தாவம் அல்ல, உம்முடைய நாமம் பிரஸ்தாவப்படணும். அப்போ எல்லாமே எதற்காக தான் சொல்லுங்க? யாருக்காக சொல்லுங்க? யாருக்காக? இயேசுவுக்காகவே, இயேசுவுக்காகவே. அதனாலதான் நமக்கு வேதம் சொல்லுகிறது, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் நீங்க என்ன செய்யுங்க? தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள். 1 கொரிந்தியர் 10:31 பாருங்கள். நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் எதற்காக செய்யுங்க? தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்க. அப்ப ஜெபம்னா என்ன தெரியுமா? ஏன் மகிமைக்காக இல்ல. ஆண்டவரே இதை என் மூலமா செய்யுங்க இல்லப்பா, கிடையாது. நீங்க நிறைய பேர் ஏதோ அவங்களே ஒரு நோக்கத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை செஞ்சிருங்க ஆண்டவரே. நீங்க நிறைய பேர் ஆண்டவரைய மிரட்டியெல்லாம் ஜபிக்கிறாங்க. செய்றீங்களா இல்லையா ஆண்டவரே? அவங்க ஜெபம் துணி அப்படிதான் இருக்கு. செய்யுங்க ஆண்டவரே. பாவம், அவர் என்னமோ ஓடி ஒளிகிற ஒரு வேலைக்காரனை போல இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, அப்படி நடத்துங்க. ஜெபம் என்ன தெரியுமா? நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நான் என்ன செய்யணும்? உம்முடைய சித்தம் பரமண்டலங்களுக்கு செய்யப்படுது, அது பூமியில செய்யறதுக்கு நான் என்ன செய்யணும்பா? உம்முடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்பதை பகுத்தறிகிற ஒரு அறிவை எனக்கு தாங்கப்பா. ஒன்றும் தெரியாத மூடனை போல ஜெபம் பண்றேன். கண்ணால பார்த்ததை வச்சுக்கிட்டு இதுதான் முடிவுன்னு நினைச்சிட்டு நான் முண்டி அடிக்கிறேன். வேண்டாம் ஆண்டவரே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன செய்ய விரும்புறீங்க? அதை செய்யறதுக்கு என்ன வளையுங்கப்பா. பாருங்க, நிறைய வேளையில தேவனுடைய நன்மையான சித்தம், பரிபூர்ணமான சித்தம், பூரணமான சித்தம் நிறைவேறதுக்கு மாம்சம் இடம் கொடுக்காதுங்க. அது என்ன சொல்ல தெரியுமா? அதெல்லாம் வேணாம், நீ சொல்றதை நீ என்ன பண்ணு, செய், நீ நினைச்சதை நீ செய். அப்படிதானே பேதுரு ஆண்டவர்கிட்ட போய் இயேசுட்ட சொன்னார், ஆண்டவரே இதெல்லாம் உமக்கு வேண்டாம், இந்த சிலுவையெல்லாம் உமக்கு வேண்டாம்னு இயேசுவை தனியா கூட்டு போய் கடிந்து கொண்டானா. திட்டுறானா இயேசுவை. தேவையில்லாம இந்த மாதிரி பிரச்சனை போய் ஈடுபடாதீங்க, உங்களுக்குலாம் எதுக்கு சிலுவை? இப்பதான் 33 வயசாயிடுச்சு, அதுக்குள்ள என்ன மரணம்? கொஞ்சமா அது அறிவு இருக்கா? அப்படிலாம் அவன் சொன்னான தெரியல, நான் சொல்றேன். அப்படி திட்டிருக்கான். அவன் சொல்றது, அவனை கடிந்து கொண்டான், இயேசுவை கடிந்து கொண்டான். இதெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே,
33 வயசாச்சு, ஒரு கல்யாணம் கூட பண்ணல, 2 பிள்ளைய பெறல, அதுக்குள்ளேயும் சிலுவை மரணம் பாடுனா இதெல்லாம் என்ன? அதெல்லாம் வயசான காலத்தில் பார்த்துக்கலாம். இந்த வயசுல இதெல்லாம் தேவையில்லை ஆண்டவரே. சிலுவையெல்லாம் நமக்கு எதுக்கு? நம்ம வேலையை பார்த்துமா. எவ்வளோ பேர் கூட்டம் வர்றாங்க, ஒரே புக்கிங் ரொம்ப அதிகமாக இருக்கு, போற இடம்லாம் கூட்டம் வர்றாங்க. இந்த நேரத்தில் பீக்கில் போயிட்டு இருக்கும்போது நீங்க போய் சேர்ந்தீங்கன்னா நாங்கள் எங்கே போறது? வேண்டாம் ஆண்டவரேன்னு திட்டினான். இயேசு என்ன சொன்னார்? பரவாயில்லையப்பா, இவ்வளோ ஐடியாலாம் வச்சிருக்கியே, இந்த மாதிரி உண்மை சீஷன் எனக்கு கிடைப்பானா? என் நல்வாழ்வை விழும்பெற முன்ன போல யார் இருப்பானா சொன்னாரா? என்ன சொன்னார்? கரெக்டா சொன்னீங்க பாருங்க. அப்பாலே போ சாத்தானே. நீ தேவனுக்குரியவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்குரியவைகளை சிந்திக்கிறாய். அப்போ இவருடைய உண்மையான ஆசை, இவர் மட்டும் உதாரணமா ஆல்நைட் பிரேயர்ல இன்னைக்கு பேதுருவை நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஆல்நைட் பிரேயர் நடத்தி பேதுருவை ஜெபம் நடத்த விட்டுருந்தா அவர் என்ன ஜெபம் பண்ணிருப்பார் நீங்க நினைக்கிறீங்க? இயேசுவுக்காக இப்பொழுது பேதுரு ஜெபம் பண்ணுவார் அப்படின்னு ஜெப குறிப்பு கொடுத்திருந்தா பேதுரு என்ன ஜெபம் பண்ணிருப்பாரு? இந்த இயேசுவுக்கு சரியாக மூளை வேலை செய்யவில்லை, அவர் தேவையில்லாததை யோசித்துக் கொண்டிருக்கிறார், அவர் ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிற வேளையில் அவர் மரணத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறார், ஆகவே அவருடைய மனம் மாற வேண்டும் என்று ஜெபம் பண்ணுவோம் பிரியமானவர்களையும் சொல்லியிருப்பார். கண்டிப்பா சொல்லியிருப்பார். இப்பொழுதுதான் திட்டி விட்டு வந்தேன், அப்பொழுது கூட அவர் மனம் மாற மாட்டேங்கிறது சொல்லிட்டு வந்திருப்பான். ஆனா தேவ சித்தம் என்னவா இருந்தது? இயேசு சிலுவை சுமக்க வேண்டும். அது மனுஷனுடைய பார்வையில் அது ஒரு அங்கீகரிக்கப்படுகிற ஒரு ஜபமா இல்லைங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், சிலுவை என்பது கிரேக்கருக்கு பைத்தியமா இருக்கிறது, யூதர்களுக்கு இடரலா இருக்கிறது. ஆனா இயேசு சொல்றார், இந்த யூதருக்கு இடரலும் கிரேக்கருக்கு பைத்தியம் தான் தேவனுடைய சித்தம். சொல்லுங்க, என்னது? அவர் சொல்றாரு, உம்முடைய சித்தத்தை செய்ய வருகிறேன், என்னை குறித்து புத்தக சுருள் என்னை எழுதப்பட்டிருக்கிறது, உம்முடைய சித்தத்தை செய்ய வர்ற ஆண்டவரே. என்ன சித்தம்? மரிக்கிறது தான் சித்தம். ஆனா இயேசு உட்கார்ந்து ஜெபம் பண்ற 3 மணி நேரம் ஜெபம் பண்ணார். எதுக்கு ஜெபம் பண்ணாரு கேட்டா, என் சித்தம் வேண்டாம், என் சித்தம் வேண்டாம், உம்முடைய சித்தம், உம்முடைய சித்தம். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஆண்டவருக்கே ஆலோசனை கொடுக்குறோம், இப்படிலாம் செய்யலாம் ஆண்டவரே, இப்படி பண்ணலாம் ஆண்டவரே, இப்படி நடத்தலாம் ஆண்டவரே, இப்படி போகலாம் ஆண்டவரே. நான் சொல்லுவேன், நம்ம ஆலோசனை கர்த்தருக்கு தேவையில்லை. ஜெபம் என்பது என்ன தெரியுமா? உம்முடைய விருப்பம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். அது என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, அது பாடா இருந்தாலும் பரவாயில்ல, அது கிரீடமா இருந்தாலும் பரவாயில்ல, அது மேன்மையா இருந்தாலும் பரவாயில்ல, அது தாழ்மையா இருந்தாலும் பரவாயில்ல, அது வெற்றியா இருந்தாலும் பரவாயில்ல, அது தோல்வியா இருந்தாலும் பரவாயில்ல, அது மகிமையா இருந்தாலும் பரவாயில்ல, அவமானமா இருந்தாலும் பரவாயில்ல, உம்முடைய சித்தம் நிறைவேறினா போதும் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நிறைவேறினா போதும் ஆண்டவரே, அது எனக்கு போதும், அது எனக்கு போதும், அது எனக்கு போதும். சிலுவையில இயேசு தொங்கும் போது அவர் என்ன ஜெபம் பண்ணாருங்க? என்னை விடுவிச்சிரும்னு ஜெபம் பண்ணாரா? ஜனங்க சொல்றாங்க, நீங்க தேவனுடைய நீ தீர்க்கதரிசியா இருந்தா, நீர் உண்மையா தேவகுமாரனா இருந்தா இறங்கி வாரும். அவர் 1 நிமிஷம் ஜெபம் பண்ணிருக்கலாம், ஆண்டவரே என்னை இறங்கி வர பண்ணுன்னு கேட்டிருந்தா ஆண்டவர் செவி கொடுத்திருப்பார் இல்லையா? ஆனா அவர் ஜெபம் பண்ணல. பேதுருவை பார்த்து சொல்றாரு, எப்பா நான் வேண்டிக் கொள்வேன், ஆனால் 12 லேகியோனுக்கு அதிகமான தேவ தூதர்கள் இறங்கிடுவாங்க, நான் வேண்டிக் கொள்ள மாட்டேன். பட்டயத்தை எடுத்து உரையில போடு, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தாலே சாவான். தேவனுடைய சித்தத்தின்படி நீ நடக்கணும். இப்படி நான் அடிக்கப்படணும், மந்தை சிதறப்படணும்ன்றது தேவ சித்தம். நாம பொதுவாகவே தேவ சித்தம்னா எல்லாமே சக்சஸ் ஸ்டோரி தான் நினைக்கிறோம். உலக பார்வையில சில வேளையில ஃபெயிலியரா தெரிகிறது கூட தேவ சித்தமா இருக்கலாம். இது உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கும், இதான் உண்மை. தேவனுடைய ஆலோசனைகளும் திட்டங்களும் நமக்கு தெரியாது. நாம நம்ம கண் பார்க்கிறத வச்சுக்கிட்டு, நம்ம ஞானத்தை வச்சுக்கிட்டு, அறிவை வச்சுக்கிட்டு ஜெபத்தை நம்ம வணைய ஆரம்பிச்சோம்னா நம்ம நிறைய வேளை தடம் புரண்டு போயிடுவோம். நாம கேட்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே ஜெபம் என்பது நான் நினைச்சதும், நான் பிரியப்படுறதும், நான் திட்டமிட்டதும், எனக்கு எது சாதகமா இருக்குமோ அதை கேட்கறது இல்லை. ஜெபம் உம்முடைய சித்தம் நடக்கட்டும், let your will be done Lord. அது என்னவா இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்றேன், என்னவா இருந்தாலும் ஏற்றுக்கொள்றேன், எதுவா இருந்தாலும். ஏற்கனவே நான் திட்டமிட்டு வணைந்து விட்டு அதை தேவன் எப்படியாகிலும் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது ஜெபம் அல்ல. அதுதான் ஆண்டவர் இந்த பரமண்டல ஜெபத்தில் ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் இந்த பூமியிலே நிறைவேறுவதாக.
உம்முடைய மகிமை இந்த பூமியில் வெளிப்படுவதாக, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இட் இஸ் நாட் அபவுட் மீ. இது என்னை பற்றியதல்ல. எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க, ஜெபம் என்பது என்னை பற்றியதல்ல. நல்ல கையை வைத்து சத்தமா சொல்லுங்களேன். எனக்கு தெரியுது சில பேருக்கு சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஜெபம் என்பது என்னை பற்றியதல்ல, ஜெபம் என்பது தேவனை பற்றியது. ஹல்லேலூயா. ஜெபம் என்பது தேவனை பற்றியது. உம்முடைய சித்தத்தின்படி செய்யுங்க ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி என்ன செய்யணுமோ நீங்க செய்யுங்க. இந்த தேசத்துல நீங்க என்ன செய்யணுமோ செய்யுங்கப்பா. இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன செய்யணுமோ நீங்க செய்யுங்கப்பா. இந்த ஜெபத்தை போல ஒரு வலிமையான ஜெபம் வேறு ஒன்றுமே இல்லை. உம்முடைய சித்தம், உம்முடைய சித்தம், உம்முடைய சித்தம், உம்முடைய சித்தம் நிறைவேறுவதற்கு என்னை அர்ப்பணிப்பதே ஜெபம். அதுவே ஜெபம். உம்முடைய நாம மகிமைப்படணும். என் வாழ்க்கை ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில நான் மகிமைப்படுறதில்ல, நீங்க மகிமைப்படணும். என்னுடைய விருப்பம் நிறைவேறதில்லை, உம்முடைய விருப்பம் நிறைவேறணும். உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். ஹல்லேலூயா. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஐயா உம் நாமம் வாழ்க, உம் சித்தம் நிறைவேறுக. இன்னொரு முறை பாட போறோம். பாடும்போது ஒருவேளை நீங்க ஜெபத்துல வந்திருக்கலாம், ஆனா நிறைய விக்கிரங்களை நீங்களே வணைஞ்சு வச்சிருக்கீங்க. உங்க லைஃப்காக, உங்க ஃபியூச்சருக்காக, உங்க கெரியருக்காக, உங்க குடும்பத்துக்காக எத்தனையோ காரியங்களை நீங்களே ஒன்று ஷேப் பண்ணி வரைஞ்சு நீங்களே வரைஞ்சு வச்சுட்டு இதெல்லாம் நடக்கணும் ஆண்டவரே. சில பேர் இப்படி வேற ஆண்டவரே இதை செஞ்சா நான் இதை செய்வேன். சில பேர் இதை செஞ்சாதான் நீர் உண்மை உள்ளவர் என்று நம்புவேன். அப்படியெல்லாம் நம்ம நம்பி தான் ஆண்டவர் வந்து பெரியவராக மாற வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஒன்றும் ஓட்டு போட்டு அவர் ராஜாவாக போறதில்லை. அவர் என்றென்றும் ராஜாவாக தான் இருக்கிறார். நாம ஏற்றுக்கொள்றோமோ ஏற்றுக்கொள்ளையோ, விரும்புறோமோ விரும்பலையோ, அவர் என்றைக்கும் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா, எப்பா நான் உன்னுடைய வேலைக்காரன் இல்லை, நீ ஏன் சொல்றபடி நீ கேளப்பா. உன் சித்தத்தின்படி செய்யறதுக்கு நான் உன்னுடைய அடியாள் கிடையாது, நீ தான் எனக்கு அடிமை. நான் சொல்றதை கேட்கறதுக்கு ஒரு கூட்டத்தை நான் தேடுறேன். இன்றைக்கு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இந்த விக்கிரகத்தை எல்லாம் எடுத்து குப்பையில் போட்டு உம்முடைய சித்தம் என்னவோ என் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய பிரியமானது என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும், அதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் அப்படி ஜெபிக்க விரும்புறீங்க? இந்த ஒரு சரணத்தை பாடும்போது நம்ம மனதில் எண்ணங்கள்ல இருக்கிற எல்லா விக்கிரகத்தை ஒவ்வொன்றா எடுத்து குப்பையில் போட்டுடணும். எல்லாம் தூக்கி போடணும். தூக்கி போட்டு ஆண்டவரே, நாட் மை வில், நாட் மை பிளான், நாட் மை டிசைன், நாட் மை டிசையர், ஒன்றுமே இல்லை, எதுவுமே கிடையாது. எல்லாம் உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய விருப்பத்தின்படி, உம்முடைய பிரியத்தின்படி, உம்முடைய நோக்கத்திற்காக, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக, உம்முடைய ராஜ்யத்தின் பரம்புதலுக்காக நீங்க என்ன நினைச்சீங்களோ அதை நிறைவேற்றுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எப்போதும் இருக்கின்ற ராஜாவே, உம் நாமம் வாழ்க, உம் சித்தம் நிறைவேறுக. ஐயா உம் நாமம் சொல்லுங்க, வாயை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே,
ஜெபம் என்பது பரலோகத்தை நோக்கினது, மனுஷனை நோக்கினதே கிடையாது. மனுஷன் பார்வைக்காக, மனுஷனுடைய கௌரவத்திற்காக, மனுஷனுடைய மகிமைக்காக செய்யப்படுவது அல்ல, பரலோகத்தை நோக்கினது. இரண்டாவது, ஜெபம் என்பது இது என்னை குறித்தது அல்ல, இது உம்முடைய சித்தத்தை குறித்தது. அதற்கு என்னை வளைக்கிற ஒரு பட்டறையாக ஜெபம் மாறட்டும். என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும். கடைசியாக இந்த ஜெபத்தை குறித்து அதே அந்த லூக்கா 11:2 வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அப்போ முதலாவது ஜெபம்ன்றது ஹெவன்வர்ட் அட்டென்ஷன். நம்முடைய கண்கள் பரலோகத்துக்கு நேராக திருப்பப்படுகிறது. அதான் நம்பர் 1. இரண்டாவது, ஜெபம் என்பது இட் இஸ் a humble affirmation of God's will and God's plan. தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு இடம் தான் ஜெபம். மூன்றாவது, ஜெபம் என்பது இட் இஸ் an honorable association with God. தேவனோடு நாம் கொண்டிருக்கிற ஒரு மகிமையான ஒரு உறவு, ஒரு ஐக்கியம். இந்த முதல் வார்த்தையை பாருங்களேன். பரமண்டலங்களில் இருக்கிற யார் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தேவனேன்னு சொல்லல, என்னது? பிதாவே. இன்னொரு தடவை சொன்னா அப்பாவே, அப்பாவே, அப்பாவே. நம்ம பொதுவா ஜெபம் பண்றது தேவனே, ஆண்டவரே, கர்த்தாவே நம்ம கூப்பிட்டு நம்ம ஜெபம் பண்ணியிருக்கோம். இது பழைய ஏற்பாட்டில் பொதுவாக அப்படிதான் ஜெபம் பண்ணாங்க. எலோஹீம், கர்த்தாவே, தெய்வமே, சிருஷ்டிகரே, படைத்தவரே, ஆண்டவரே, இப்படிதான் அவங்க ஜெபம் பண்ணி பழகினாங்க. ஆனா தகப்பனேன்னு அவங்க கூப்பிடவே இல்லை. தேவனை தகப்பனே என்று அழைக்கிற பழக்கம் அவங்களுக்கு இல்லை. ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து மூலமாய் தான் நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இந்த அனுபவம் கிடையாது. அதனால அவங்க தேவனை கர்த்தர் என்றும், தேவன் என்றும், ஆண்டவர் என்றும், இப்படிதான் சேனைகளின் கர்த்தர், இப்படிலாம் பேர் வைத்தாங்க. அவரை சர்வ வல்லமையுள்ளவரா பார்த்தாங்க. ஆனா தகப்பனாக பார்க்க முடியல. ஆனால் புதிய ஏற்பாட்டில் தான் இயேசுவினுடைய ஜெபங்களை நீங்கள் கவனிப்பீர்களானால் அவருடைய கிட்டத்தட்ட எல்லா ஜெபமுமே அவர் தேவனை எப்படி பார்த்தார், அவர் எப்படி அழைத்தார், பேர் சொன்னார்னு கேட்டா பிதாவே, பிதாவே என்று சொல்லி அவர் அழைத்தவராக இருக்கார். நீங்கள் கவனித்து பார்த்தா இந்த 4 சுவிசேஷங்கள் இருக்கு பாருங்க, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த 4 சுவிசேஷங்கள்ல தேவனை பிதாவே என்று இயேசு கூப்பிட்டது எத்தனை முறை தெரியுமா? கிட்டத்தட்ட 165 முறை. இன்ஃபேக்ட் தேவனை அவர் பிதாவே அல்லது பிதா என்ற பெயரை தவிர வேறு பெயர்களை அழைப்பதை இயேசு தவிர்த்தார். இன்ஃபேக்ட் ஒரே ஒரு முறை அவர் தேவனை தேவன் என்று எங்க அட்ரஸ் பண்ணார் தெரியுமா? சிலுவையில தான். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை, அது ஒரே ஒரு ஜபத்தில் மட்டும்தான் தேவன்ற வார்த்தை யூஸ் பண்ணார். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் திரும்ப உடனே அவர் எதுக்கு வந்தார்னா, பிதாவே, என் ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்பு கொடு. திரும்ப அதுக்கு போயிட்டார். அவர் என்ன சொல்ல வந்தார்னு கேட்டா, உங்கள் பரம தேவன் யார் என்றா உங்களுடைய பிதா. அப்ப ஜெபத்துல நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நெருங்கும் போது எப்படி போகணும்னு ஆண்டவர் விரும்புறாருன்னா, ஒரு அடிமையாக அல்ல, ஒரு பிள்ளையாக, ஒரு பிள்ளையாக அவற்றை வரணும். ஹல்லேலூயா. ஒரு பிள்ளையாக, ஒரு பிள்ளையாக, குமாரனாக. அப்போ தேவனிடத்துல போகும்போது ஜெபம் எப்படி இருக்கணும்னு சொன்னா, ஒரு அந்நியன்கிட்ட போய் ஜெபம் பண்ற மாதிரி ஜெபம் இருக்கக்கூடாது. ஒரு அடிமைட்ட போய், ஒரு எஜமான்ட்ட போய் ஜெபம் பண்ற மாதிரி ஜெபம் இருக்கக்கூடாது. ஜெபம் எப்படி இருக்கணும்னா, ஒரு தகப்பன்ட்ட போய் ஜெபம் பண்ற மாதிரி, ஒரு தகப்பன்ட்ட போய் ஜெபம். பாருங்க, ஒரு அந்நியன் ஒருத்தட்ட போய் ஏதாவது கேட்குறாங்கன்னு சொன்னா அவங்க கேட்கறக்கே ரொம்ப தயங்கி தயங்கி கேட்பாங்க இல்லையா? ரெண்டாவது, ஒருத்தர் அடிமையாக தங்களை உணர்ந்தாங்கன்னு சொன்னால் அவங்க கேட்கும் போது அந்த எஜமான் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் அப்படின்னா எப்படி செய்வாங்கன்னு கேட்டால், பிடிக்கலைன்னா கூட என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன பண்ண எஜமான் ஆயிட்டாரு, அவர் பிடிக்காத நம்ம செஞ்சா ஏதாவது வேலையிலேருந்து எடுத்துருவாரு.
அவருக்கு பிடிக்கிறத செஞ்சாதான் அவர்கிட்ட இருக்க முடியும். என்ன பண்ணி தொலைக்க போ செய். இதுதான் யாருன்னா அடிமை. ஆனால் ஒரு பிள்ளை பாருங்க எப்படி தகப்பன்கிட்ட போய் நெருங்குறான்னு கேட்டால் அவனுக்கு தெரியும், நான் எங்கள் தகப்பன்கிட்ட போகும்போது நான் அந்நியனும் கிடையாது அடிமையும் கிடையாது. நான் யார்? நான் உடன் சுதந்திரவாளி. உடன் சுதந்திரவாளி. என் தகப்பனுக்குடையதெல்லாம் என்னுடையது. அப்போ நான் எங்கள் தகப்பன் சொல்கிறத நான் செய்கிறேன்னா அது என் தகப்பனுக்கு மாத்திரம் நல்லதில்லை, அது எனக்கு கூட நல்லது தான். ஏன்னா எங்கள் அப்பா எதையுமே தீமை செய்ய மாட்டார், அவர் எல்லாம் நன்மைக்காக தான் செய்வார். எங்கள் அப்பா ஒன்று சொல்லிட்டாருன்னா அதனுடைய விளைவு எனக்கு நன்மையாக தான் இருக்கும், அது எனக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். அப்போ அவன் எப்படி செய்கிறான்னு சொன்னால் சந்தோஷத்தோடு செய்கிறான், மகிழ்ச்சியோடு செய்கிறான், ஆனந்தமாக செய்கிறான், விருப்பமாக செய்கிறான். ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும் நான் யாரோட உறவாடுறேன்னு சொன்னால் தகப்பனோட உறவாடுறேன். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்னா பரமண்டலங்கள் இருக்கிற சர்வ வல்லமை உள்ளவர்ன்றதை விட்டுட்டு பரமண்டலங்கள் இருக்கிற பிதாவே பிதாவே பிதாவே. பாருங்க, அன்றைக்கு இந்த பிதா என்ற வார்த்தையை கடவுளோட சம்பந்தப்படுத்தவே எந்த மதமும் ஒத்து வரல. எல்லா மதமும் கடவுளை பயங்கரமானவராக, கொடூரமானவராக, சர்வ சக்தி உள்ளவராக தான் காமிச்சாங்களே தவிர தகப்பன் என்ற ஒரு அடையாளத்தோட எந்த ஒரு மதமும் தேவனை பார்க்கவே இல்லை. ஆனால் வேதத்தில் மாத்திரம்தான் வாசிக்கிறோம் இயேசு எப்படி நமக்கு முன்னாடையாளம் காமிச்சார்னா பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் பிதாவே. அப்படின்னா அர்த்தம் என்ன? என் தேவன் அண்டை நான் நெருங்கி சேர முடியும். எனக்கு தயக்கமே இல்லை, எனக்கு பயம் இல்லை, எனக்கு நடுக்கம் இல்லை. அவர் அண்டை நான் சேர முடியும். அவர் எனக்கு எப்பொழுதும் பிரியமானதே அவர் செய்கிறாரு. அதனால் அவருக்கு பிரியமானதை நான் எப்பவுமே நான் செய்யணும். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்கிறதுக்கு நான் விருப்பமாக வர்றது தான் ஜப வேளை. அப்போ ஜப நேரத்தில் எந்த துக்கமுமே கிடையாது. ஏன்னா நான் யாருடைய சித்தத்தை செய்கிறேன்னா ஒரு அந்நியனுடைய சித்தத்தை அல்ல, எஜமானுடைய சித்தத்தை அல்ல, எங்கள் அப்பாவுடைய சித்தத்தை நான் செய்கிறதுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்குற. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் அப்படின்னு நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா இது யாரோ ஒருத்தருடைய சித்தம் இல்லை, எங்கள் அப்பாவுடைய சித்தம். ஹல்லேலூயா. அதில் எனக்கு அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு நானும் சுதந்திரவாளி தான். எங்கள் அப்பாவுடைய பிரியத்தை நான் செய்கிறதுல ரொம்ப விருப்பப்படுறேன், ரொம்ப விருப்பப்படுறேன். ஆண்டவரே, என்னை சுதந்திரவாளியாக நான் நினைச்சு ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை எனக்கு தாங்கப்பா. அந்த பிதாவோடு நான் உறவாடுகிற ஒரு அனுபவத்தில் என் ஜெபம் இருக்கிறது கிருபை தாங்க ஆண்டவரே. அதனால தான் பாருங்கள், இந்த நிறைய வெள்ள பிள்ளைங்க எங்கே தான் அப்பா ட்ராவல் பண்ணாலும் எங்கே போயிட்டாலும் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்பா எப்போ வருவார்னே காத்துட்ருப்பாங்க. அப்பா பிரசன்னத்தில் இருக்கிறது அவங்களுக்கு என்னது பெரிய ஒரு சந்தோஷம். போன வாரம் நான் கத்தாருக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். 6 நாள் தான் போயிருந்தேன், 6 days போயிட்டேன். அப்போ அங்கேருந்து என் மகனுக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். டெய்லி பேசுவேன். அப்போது 5 நாள் கடந்துருச்சு பாருங்க. என்ன உனக்கு வேணும்னு கேட்டேன். டேடி, வென் ஆர் யூ கம்மிங்? நீங்கள் எப்போ வர்றீங்க? நீங்கள் எப்போ வர்றீங்க? நீங்கள் வர்றது தான் எனக்கு சந்தோஷம். அப்போது என் மனைவியிட்ட கேட்டேன், நீங்கள் எப்போ வர்றீங்க? நீங்கள் வந்தா போதும். அது என்னன்னு சொன்னால் அந்த அன்பின் உறவு. அதனால தான் பாருங்கள், உண்மையாக தேவனை தகப்பனாய் பார்த்தவங்களுக்கு ஜெபம் என்பது ஒரு பாரமாகவே இருக்காது, ஜெபம் என்பது ஒரு தொல்லையாகவே இருக்காது, ஜெபம் என்பது ஒரு போரிங் டைமாக இருக்காது. ஜெபம் என்பது எப்படி இருக்குன்னா ஒரு இன்பமான நேரம், தகப்பனோடு உட்கார்ந்துருக்கிற ஒரு நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரோடு உறவாடுகிற நேரம். ஒரு தகப்பனும் பிள்ளையும் பேசுகிறத பார்த்துருக்கீங்களா? மனசை விட்டு பேசுவாங்க, ஃப்ரெண்டு மாதிரி பேசுவாங்க. தகப்பன் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு பாரமாகவே தெரியாது, எல்லாவற்றையும் அன்போடு செய்வாங்க. ஜெபமும் அப்படிப்பட்ட இடம்தான். அது பாரமானதாகவே தெரியாது. ஏன் தெரியுமா? என் தேவனை நான் ஒரு அந்நியனாக பார்க்கல, எஜமானாக பார்க்கல, என்னுடைய தகப்பனாக நான் பார்க்குறேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள். அப்போ ஒரு தகப்பன்கிட்ட போகும்போது பாருங்க, என்ன ஒரு தைரியம் தெரியுமாங்க, என்ன ஒரு தைரியம் தெரியுமா? எந்த பிள்ளைக்கு இல்லாத, யாருக்கு இல்லாத தைரியம் ஒரு பிள்ளைக்கு தான் இருக்குது தகப்பன்கிட்ட போய் உட்கார்றது. நான் பாருங்க, இந்த ஒரு ஐபேட் ஒன்று வச்சுருக்கேன், அப்போ ஒரு லேப்டாப் கூட வச்சுருக்கேன். இதை எங்கள் ஆஃபீஸில் இருக்க யாருமே தொடுறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா இதை நான் வெறும் செய்திக்காக மாத்திரம் பயன்படுவேன். இது யாரும் தொட்டு எனக்கு தெரியாமல் யாரும் என்ன பண்ண பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா, காலையில் பார்த்தா பேட்டரியே இருக்காது.
என்ன நம்ம சார்ஜ் போட்டு வச்சோமே பேட்டரியை காணமேன்னு பார்த்தா யார் பயன்படுத்தினான்னு கேட்டா வேற யாரும் இல்லை, நம்ம பையன்தான். என்கிட்ட பெர்மிஷனே கேட்க மாட்டேங்கிறாங்க. அவன் பாட்டுக்கு வந்து என்ன பண்ணுறான், அந்த நம்பரை போடுறான், லாக் ஓப்பன் பண்ணுறான், அவன் பாட்டுக்கு ஜாலியாக பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு என்ன இருக்குன்னா ஒரு தைரியம். இது யாருடையது? எங்கள் அப்பாவுடையது. எங்கள் அப்பாவுடையது என்னுடையது. எங்கள் அப்பாவுடையது என்னுடையது. என்ன ஒரு உறவு, என்ன ஒரு நெருக்கம். எவ்வளோ தைரியமாக உள்ள வர்றான், மகிழ்ச்சியாக உள்ள வர்றான். நான் சொல்லுவேன், நம்முடைய தேவனை தகப்பனாக பார்த்துட்டோம் அப்படின்னா ஜெபம் பண்ணும்போது எப்படி வருவோம் தெரியுமா? சந்தோஷமாக வருவோம், உற்சாகமாக வருவோம், அவர் அண்டை சேர்றதுல அவ்வளோ மகிழ்ச்சியோடு வருவோம். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. ஒரு முறை இந்த ரோமர்கள் வந்து ஒரு யுத்தம் பண்ணிட்டு திரும்ப வந்தாங்களாம். அவங்க நாட்டுக்கு திரும்ப வந்து ஒரு பெரிய பவனியாக வந்தாங்க. அந்த பவனியில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேவகர்கள்லாம் அந்த ராயனுக்கு முன்பாக வந்து தங்களை காண்பிப்பதற்காக எல்லாம் வர்றாங்க. அடிமைகள் எல்லாம் இழுத்துட்டு வர்றாங்க. அவங்க கொண்டு வந்த எல்லா உடைமைகளை எடுத்துட்டு வர்றாங்க. இந்த பவனியை பார்க்கறதுக்கு லட்சமான மக்கள் ரெண்டு பக்கம் நின்றுட்டு இருந்தாங்களாம். அப்போ நின்றுட்டு இருக்கும்போது இந்த தளபதி இருக்கார் பாருங்க, இந்த யுத்தத்தை நடத்தின தளபதி, அவர் முன்னால் அப்படி நடந்து போறார். நடந்து போனா எல்லாரும் அப்படியே கை தட்டிட்டு அவரை தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பையன், ஒரு சின்ன பையன் வேகமா ஓடி அந்த பவனிக்குள்ள ஓடி அந்த தளபதி நேர பக்கத்துல போயிட்டானா. அப்போ அங்க இருந்த சேவனம் கையை பிடிச்சிட்டு, எங்க போற, இங்கெல்லாம் நீ போக கூடாதுன்னு சொன்னான். யாரை பார்க்க? நான் தளபதியை பார்க்க போறேன். அப்போ தளபதியெல்லாம் நீ பார்க்க கூடாது, நீ சின்ன பிள்ளை, நீ உள்ள போக கூடாது அப்படின்னு கையை பிடிச்சேன். அப்போ சொன்னானா, தளபதி யார் தெரியுமா? எங்க அப்பா. எங்க அப்பா, என்ன விடுங்க, நான் போவேன். அவ்வளவுதான், ஒன்றும் பேச முடியல. அவன் நேரம் அவங்க அப்பாட்ட போயிட்டான். நான் சொல்லுவேன், நம்முடைய தேவன் யார் தெரியுமா? புத்திர சுவீகாரத்தினாலே நமக்கு தகப்பனாக மாறி இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கோம். அப்போ ஜெபம் பண்ணும்போது தயங்கி வர வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொன்னேன் பாருங்க, தேவ சித்தம் போது, அப்படியா எங்க அப்பாவுக்கு அது சித்தம், எங்க அப்பாவுக்கு அதான் பிரியம், தாராளமாக நான் செய்கிறேன். எனக்கு ஒரே சந்தோஷம் எங்கள் அப்பாவுடைய சித்தத்தை செய்கிறதுக்கு. அவருடைய பிள்ளையா நான் மாறி இருக்கேன். அந்த உறவோடு அவரிடத்துல நெருங்குறேன். நம்முடைய தேவனும் யார் தெரியுமா? நம்முடைய தேவன் யார்? நம்மகிட்ட வரும்போது, நம்ம ஜெபிக்க வரும்போது எப்படி நம்மளை பார்க்குறாருன்னு கேட்டால், சங்கீதம் 103:13 சொல்லுகிறது, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு என்ன செய்கிறார்? இறங்குகிறார். அதனால் நம்மகிட்ட கடுமையாக இருப்பார்னு நினைக்காதீங்க. ரொம்ப இரக்கம் உள்ளவருங்க, ரொம்ப இரக்கம் உள்ளவர், இறங்குகிற தேவன். அப்போ இன்றைக்கு ஜெபம்ன்றது எப்படி இருக்கணும்னா, இந்த உறவோடு தேவனண்டை சேருகிற ஒரு உறவாக இருக்கணும். அதனால ஜெபம் என்பது நம்ம வந்து ஒரு ஒரு கஷ்டமான ஒரு வேலையாக அல்ல, அப்பாவுடைய பிரசனத்தை ருசித்து ரசித்து அதில் இன்பங்கண்டு மகிழுகிற ஒரு இடமாக என் ஜெப வேலை மாறுறக்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உம்முடைய விருப்பத்தின்படி ஜெபிக்கிற ஒரு ஜெப கிருபையை எனக்கு தாங்கப்பா. எத்தனை பேருக்கு இந்த வாஞ்சை இன்றைக்கு? அப்படிப்பட்ட ஒரு ஜெபாவி எனக்குள்ள ஊற்றும். இன்றைக்கு 3 பாடங்களை கற்றுக்கொண்டோம். எப்படி ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டால், முதலாவது என் ஜெபத்தின் நோக்கம் எங்கே திரும்பணும்னு கேட்டால், மனிதனிடத்தில் அல்ல, உலகத்திற்கு அல்ல, தேவனண்டை திரும்புகிற ஒரு இடமாக என் ஜெபம் மாறணும். ரெண்டாவது, என் ஜெபம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், என்னை பற்றியது அல்ல, இது தேவனை பற்றியது. அவருடைய சித்தம், அவருடைய நாமம், அவருடைய ராஜ்யம், அது நிறைவேறினா போதும், அதுவே எனக்கு போதும். ஜெபம் என்பது எப்படிப்பட்டதுன்னா, தேவனோடு உள்ள அன்பின் உறவுக்கு என்னை இழுக்கிற ஒரு இடம். ஆண்டவரே, அந்த அன்புக்கு நேராக இழுக்கப்படத்தக்கதாக என் ஜெபம் இன்னும் உம்மை கிட்டி சேர்க்கத்தக்கதாக, ஆண்டவரே உம்முடைய அன்பின் உறவுக்குள்ளே என்னை கொண்டு வருகிற இடமாக, நேரமாக ஜெபம் மாற கிருபை தார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? அப்படிப்பட்ட ஜெபத்திற்குள்ள கர்த்தாவே என்னை கொண்டு செல்லும் என்று சொல்லி எல்லாரும் எழும்பி நின்று ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? தெய்வ சமூகத்தில், ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு ஜெப அனுபவத்தை எனக்கு தாங்கப்பா. உம்மோடு நெருங்கி இருக்க கிருபை தாங்க அப்பா. பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீ தந்திருக்கிறீர். நான் தயங்காமல் ஆண்டவரே என் ஜெபத்தை உமக்கு நேராக ஏறெடுக்கத்தக்கதாக, என் விண்ணப்பங்கள் உம்முடைய சமூகத்தில் பிரியமா இருக்கத்தக்கதாக, என் ஜெபங்களுக்கு பதில் உண்டாகத்தக்கதாக, உம்முடைய சித்தம் வெளிப்படுகிற ஒரு இடமா இருக்கத்தக்கதாக ஆண்டவரே ஜெபம் மாற கிருபை தாரும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி சொல்லுவோமா? ஆண்டவரே, என்னை உம் பக்கமா இழுத்து கொள்ளும் ஆண்டவரே, உம்மண்டை என்னை திருப்பும் ஆண்டவரே. என்னுடைய ஜெப நேரங்கள் உம்மண்டை திரும்புகிற ஒரு இடமா இருக்கட்டும் ஆண்டவரே. உலகத்தினின்று என் கண்களை திருப்பும், என் சுயத்திலிருந்து என்னுடைய கண்களை திருப்பும், மனுஷருடைய பாராட்டுகளிலிருந்து என்னுடைய கண்களை திருப்பும் ஆண்டவரே. என் மாம்ச எண்ணங்களிலிருந்து கண்களை திருப்பும். இயேசுவே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே, எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் ஜெபமே முற்றிலும் மாறட்டும்பா, என் எண்ணமெல்லாம் மாறட்டும், என் சிந்தனை எல்லாம் மாறட்டும், என் நோக்கம் எல்லாம் மாறட்டும், ஆண்டவரே என் பிரியமெல்லாம் மாறட்டும். இன்னைக்கு தைரியமா உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு நீங்க ஒப்பு கொடுக்கலாம். அவர் அன்புள்ள தகப்பன், அவர் அன்புள்ள தகப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம ரொம்ப முக்கியமா ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே நான் உங்களை மாற்றுறதில்லை, நீங்க என்ன மாற்றுங்க, நீங்க என்ன மாற்றுங்க. என் சித்தம், என் நோக்கம், என் விருப்பம், என் பிரியம் எல்லாத்தையும் நீங்க மாற்றுங்கப்பா. யார் மாற்ற போறா தெரியுமா? சொல்லுங்க, யார் மாற்ற போறா? யார் மாற்ற போறா? என்னுடைய தகப்பன். சொல்லுங்க, யார் மாற்ற போறா? எங்க அப்பா தான் மாற்ற போறார். அப்பா ஏதாவது தீமை செய்வாரா? தீமை. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம். நிச்சயமா நமக்கு எந்த தகப்பனும் பார்த்தீங்கன்னா தாம் பிள்ளை தன்னை விட நல்லா இருக்கணும்னு தான் விரும்புவார் இல்லையா? தன்னை விட உயர்ந்திருக்கணும், தன்னை விட. ஏன் சொன்னார் இல்லையா? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் செய்வான், என்னை பார்க்கிலும் இன்னும் அதிகமான கிரியைகளை செய்வான். அப்போ கர்த்தருடைய விருப்பம் நம்மளை பிள்ளையா பார்க்கறதுனால நம்ம இன்னும் நல்லா இருக்கணும் தான் விரும்புறாரு. ஆண்டவர் சொன்ன, நான் உன்னை குறித்து நினைத்திருக்கும் நினைவுகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் தீமைக்கானது அல்ல, நன்மைக்கானவைகளே, சமாதானத்துக்கானவைகள். இங்கிலீஷ்ல NIV வெர்ஷன்ல அதே வார்த்தை இப்படி எழுதியிருக்கு. For I know the thoughts and the plans that I have toward you, says the Lord, thoughts of peace and not of evil, to give you a future. உனக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும்படியாக நான் உன்னை குறித்து நினைத்திருக்கும் நினைவுகள் நன்மையானது, நன்மையானது. இது யார் தான் நினைக்க முடியும் தெரியுமா? ஒரு தகப்பன் தான் நினைக்க முடியும். தகப்பன் தான் உண்மையா நம்ம ஜெபம் பண்றது யாருன்னா என்னுடைய தகப்பன் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம சொல்லலாம், ஆண்டவரே என்னை தரை மட்டும் தாழ்த்தி உன் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன். என்னை விட நீங்க நிறைய தான் யோசிப்பீங்க, என்னை விட நீங்க உயர்ந்து தான் யோசிப்பீங்க, என்னை விட சிறந்து தான் யோசிப்பீங்க. ஆண்டவரே நீங்க எப்பவுமே எனக்கு நன்மையானதே நீங்க செய்வீங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு முறை நாங்கள் ட்ரெயினில் போயிட்டு இருந்தோம், வெளியூருக்கு, எங்கள் சொந்தக்காரங்க ஊருக்கு போயிட்டு இருந்தோம். போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஷன் நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது ட்ரெயினில் எங்கள் அப்பா அம்மாலாம் இருந்தாங்க. அப்போ அங்கே ஐஸ்கிரீம் ஒருத்தன் விற்றுட்டு வந்தான். அப்போது நாங்கள் சின்ன பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க தெரியும்ல, அட்டம் பிடிப்போம்ல, ஐஸ்கிரீம் பார்த்த உடனே வாங்கணும்னு. அப்போது அப்பா எங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. அப்பா சொல்ல, வேணாம் 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 வேணாம், இந்த ஐஸ்கிரீம் வேணாம் வேணாம். அப்போது உடனே எங்கள் தம்பி எங்கள் அப்பாட்ட, எதுக்கு இந்த ஐஸ்கிரீம் வேணான்னு சொல்கிறீங்க? அப்போ எங்கள் அப்பா சொன்னாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு, அடுத்த ஜங்ஷன் வரும், அதில் அருண் ஐஸ்கிரீம் இருக்கும், அது வாங்கி தரேன். நாங்கள் என்ன எதிர்பார்த்தோம் தெரியுமா? வண்டியில் தள்ளிட்டு வருவோம் பாருங்க, குச்சி ஐஸ், அது போதும்னோம். ஆனால் அப்பாவுடைய இருதயம் எப்படின்னா, இதெல்லாம் வேணாண்டா, இது நல்ல ஐஸ் கிடையாது, அழுக்கில் செஞ்சுருப்பாங்க, சுத்தமாக இருக்காது. நான் என்ன கொடுக்குறேன் உனக்கு? அருண் ஐஸ்கிரீம் தரேன், இருக்கிறதுலே பெஸ்ட்டு தரேன் உனக்கு. அப்பா அப்படிதான் இருப்பார். ஒரு உலக அப்பாவே எப்படி இருப்பார்னா, பரம தகப்பன் எப்படி இருப்பார்னு யோசித்து பாருங்க. எப்படி இருப்பார் யோசித்து பாருங்க. அவருடைய சித்தம் எப்படிப்பட்டதுன்னா, நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். நீங்க இன்னைக்கு ஒரு அப்பாட்ட வந்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு உணர்வுல வந்தீங்கன்னா, நீங்க ஜெபம் பண்ணும்போது தைரியமா நீங்க எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கொடுக்கலாம். ஆண்டவரே இதெல்லாம் உங்களுடைய கருத்துல கொடுத்துட்றேன், உங்களுடைய சித்தம் என்னவோ அதை நான் என்ன பண்றேன், செய்கிறேன். ஏன்னா அது ஒன்றுமே தீமைக்கானது இல்லை, எல்லாமே நன்மைக்கானது. ஒருவேளை என் கண் அது பார்க்காம இருக்கலாம், காது கேட்காம இருக்கலாம், இருதயத்தில் தோன்றாமல் இருக்கலாம், ஆனால் டோட்டல் உங்களை ட்ரஸ்ட் பண்ணுற ஆண்டவரே, நீங்கள் எதை செய்தாலும் நன்மையாக தான் செய்வீங்க, நீங்கள் எல்லாமே சிறந்ததாக செய்வீங்க. அந்த நம்பிக்கையோடு நான் ஜெபிக்க வர்றேன், அந்த நம்பிக்கையோடு உங்களுடைய பாதத்தில் நான் என்னை கொடுக்குறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையை பற்றியது, என் வருங்காலத்தை பற்றியது, என் தேவையை பற்றியது எதுவாக இருந்தாலும் சரி, அப்பா உம்முடைய சித்தத்தின்படி நீங்கள் செய்யுங்கப்பா, உமக்கு என்ன பிரியமோ செய்யுங்கப்பா, உம்முடைய ராஜ்யம் கட்டப்படட்டோப்பா, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டோப்பா. உம்முடைய நாமம் எல்லா நாமத்திலும் மேலான நாமம். அதனால எல்லாமே நல்லா செய்து விடுவீங்க, நீங்க முடிச்சிருவீங்க ஆண்டவரே. விசுவாசிக்கிற எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? அந்த அப்பாவுடைய சமூகத்துல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே, என் தகப்பனே என் தகப்பனே, எல்லாம் நீங்க உங்களுடைய சித்தத்தின்படி செய்யுங்கப்பா. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, ஆமென் சொல்லுவோம். அப்பா பிதாவே,
சேற்றில் உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. ஆமாண்டவரே, உளையான நான் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தி, கரங்களை உயர்த்தி நெஞ்சார அணைத்து, நெஞ்சார அணைத்து, முத்தங்கள் கொடுத்து நீழலாய். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே. ஓ ஜீசஸ், ஓ ஹோலி ஸ்பிரிட், உம்முடைய இன்ப பிரசன்னம்பா எங்களை அரவணைக்கட்டும். ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எங்கள் ஆவியானவர். எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஜெபிக்க ஆரம்பிக்கலாம், ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஏசப்பா தகப்பனே சொல்லுங்க, பிதாவே 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 பிதாவே, உம்முடைய பிள்ளையாக என்னை அழைத்ததுக்காய் நன்றி. உம்முடைய பிள்ளையாய் தெரிந்து கொண்டதுக்காய் நன்றி. என்னுடைய சித்தத்தை விட, என் சின்ன மூளையில் நான் யோசிக்கிறத விட நீங்க அதிகமாக யோசிக்கிறதற்காய் நன்றி. நீர் அதிகமாய் திட்டமிட்டிருக்கிறதற்காய் நன்றி. நீர் பெரிய காரியங்களை எங்களுக்காய் ஆயத்தம் பண்ணுகிறதற்காய் நன்றி. நாங்க எங்க தேசத்தை பற்றி நாங்க கேட்கிறத விட நீங்க அதிகமான காரியங்களை செய்ய போறீங்க. நாங்க எதிர்பார்க்கிற அறுவடையை வர பெரிய காரியங்களை செய்ய போறீங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தின்படி நீங்க செய்யும் போது எல்லாவற்றையும் நேர்த்தியாக அதனதின் காலத்துல நேர்த்தியாய் செய்து முடிப்பீங்க. அப்படியே கரங்களை உயர்த்தி உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. இயேசுவே, நான் கலங்கல, நான் பயப்படல, நான் திகைக்கல. தேவ சித்தம் எப்படி இருக்குமோ நான் பயப்படல. எல்லாம் நன்மையா முடிப்பீங்க, எல்லாம் நேர்த்தியா முடிப்பீங்க, சிறந்ததா முடிப்பீங்க. உமக்கு நன்றியப்பான்னு சொல்லுங்க. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. அந்த விசுவாசத்தோடு உம்மண்டை சேர கிருபை தாரும் ஆண்டவர். இந்த விசுவாசத்தோடு உம்மண்டை சேர கிருபை தாரும். என் தகப்பனிடத்தில் வந்திருக்கிறேன் என்ற விசுவாசத்தோடு சேர கிருபை தாரும். என் ஜெபத்தை ஒரு கட்டப்பட்ட ஒரு பறவையை போல கீழ்த்தரமா நான் வைக்க விரும்பல. மனுஷனுடைய பிரியத்துக்காக நான் செய்ய விரும்பல. மனுஷனுடைய பாராட்டுக்கு நான் செய்ய விரும்பல. அது உயர வானத்துல பறக்கத்தக்கதாக, பரமண்டலங்களில் இருக்கிற என் பிதாவினிடத்தில் நான் உறவாடத்தக்கதாக ஒரு வாகனமாக என்னுடைய ஜெபம் மாறட்டும். என்னுடைய சுய சித்தத்தை எல்லாம் செய்து முடிக்கிறதுக்கு ஜெபம் அல்ல. இயேசுவே, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும், உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும், உம் சித்தம் நிறைவேறட்டும். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உம் சித்தம் போ என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே, என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே, என் இயேசுவே.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.